what is wrong if a student in Tamil Nadu will learn multilingual, come to the multilingual aspect in his study? It can be Tamil, it can be English, it can be a other Indian language. There is no imposition of any Hindi or any language on them. But certainly, Government of India is committed to implement NEP. எப்போவுமே தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான் எங்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது நாங்கள் எந்த காலத்திலையும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதை குறுக்கு வழியில் திணிக்க முயன்ற எந்த வழியில் முயன்றாலும் அது எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையும் தமிழக அரசு அனுமதிக்காது. தமிழ்நாட்டு மக்கள் அதை அனுமதிக்க மாட்டார்கள். இன்றைக்கு மத்தியில் இருக்கின்றவர்கள் இன்றைக்கு புதிய தேசிய கல்விக் கொள்கையை கடைபிடித்தால்தான் மத்தியிலிருந்து தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை ஒதுக்கப்படும் என்று சொல்வது சரியல்ல. மும்மொழி கொள்கையை ஏற்க வேண்டும் என்று கேட்பது நிர்பந்தப்படுத்துவது சரியல்ல. மத்திய அரசாங்கம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கைதான் கடைபிடிக்கும், எந்த மாற்றமும் கிடையாது. இங்கே மும்மொழி கொள்கை கொண்ட புதிய கல்விக் கொள்கையை நம்ம ஏற்பதில்லை. யார் ஹிந்தி படிக்காதீங்கன்னு நாம் சொல்றதில்லை. 7 மொழி வேணாலும் படிக்கல, அதனுடைய அறிவாற்றலை பொறுத்த விஷயம். ஆனால் திணிப்பதை ஒருபோதும் தமிழ்நாடு ஏற்காது. பீகார்லேயோ ராஜஸ்தான்லேயோ ஏன் குஜராத்லேயோ தமிழ்நாடுக்கு பாதி அளவுக்கு வர முடியாத மாநிலங்களில் பெரும்பான்மை பெற்ற ஒரு கட்சியும் அதனால் உருவாக்கப்பட்ட ஒரு அரசாங்கமும் அவர்களை விட 2 மடங்கு 3 மடங்கு 5 மடங்கு 10 மடங்கு முன்னேறி இருக்கிற மாநிலங்களுக்கு நாங்கள் சொல்கிற கொள்கையை தான் நீங்கள் பின்பற்றணும்னு சொன்னால் இது உலகத்தில் ஒரு பெரிய அதிசயமாக ஆச்சரியமாக அதிர்ச்சி உருவாக்கும் செயலாக தான் பார்க்கணும். யூஸ்வலாக சொல்லுவாங்க, நான் பிஹெச்டி படிச்சிட்டேன்னா நான் இளநிலை பேச்சுலர்ஸ் டிகிரி ஹோல்டருக்கு எப்படி பண்ணணும்னு கற்றுக் கொடுப்பேன். நான் கிண்டர் கார்டனில் உட்காந்துக்கிட்டு நான் உயர்கல்வி எப்படி படிக்கணும்னு அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது கொஞ்சம் கிண்டலாக தான் பார்க்கணும். வணக்கம், இது கேள்வி களம். மும்மொழி கொள்கையை ஏற்க முடியாது, இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் தொடங்கி தமிழ்நாட்டினுடைய பெருவாரியான கட்சிகள் இருமொழி கொள்கைதான் தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடு, ஒன்றிய அரசு வலியுறுத்தக்கூடிய அம்சம் ஏற்புடையது அல்ல என்ற கருத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாஜக தரப்பில் மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பை ஏன் மறுக்கிறீர்கள்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிலர் இதில் அரசியல் செய்கிறார்கள் என்று கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியிருக்கிறார். தேசிய கல்விக் கொள்கையை யார் எதிர்த்தாலும் இந்த புதிய கல்விக் கொள்கையை நிறைவேற்றிய தீர்வோம் என்பது ஒன்றிய அரசின் அமைச்சருடைய திட்டவட்டமான ஒரு வாதம். இதில் யாருடைய நிலைப்பாடு உரிமை சார்ந்தது, யார் இதில் அரசியல் செய்கிறார்கள் என்று விவாதிக்கிறோம். நம்மோடு திமுகவின் செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள், அஇஅதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திருமதி சிவசங்கரி அவர்கள், பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள், இவர்களோடு அரசியல் விமர்சகர் திரு சத்யன். இவங்க அனைவருக்கும் வணக்கம். நான் முதற் பார்வையை கான்ஸ்டன்டைன் அவர்கள்ட்ட கேட்கணும். 2 விஷயத்தை நேராக கேட்குறாங்க. ஒன்று, மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பை தடுக்கிறீங்க, தமிழ் கற்றுக்கொள்ளட்டும் ஆங்கிலம் கற்றுக்கொள்ளட்டும், 3வதாக ஒரு இந்திய மொழியை கற்றுக்கொள்கிறத நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. 2வது, இதில் காலம் மாறிடுச்சு, 65 நினச்சிக்காதீங்க, இப்போ காலம் மாறிடுச்சு, அரசியல் செய்யாதீங்க அப்படின்னு பிஜேபி எச்சரிக்குது. முதலில் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை என்பதை வேண்டும் என்று கேட்டது தமிழ்நாட்டு மாணவர்கள். இந்த வரலாறு நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா மேலே உட்கார்ந்துருக்கிற கல்வி அமைச்சருக்கு தமிழ்நாட்டில் என்ன நடந்தது, இங்கே மாணவர்கள் இருமொழி கொள்கையை கேட்டார்களா அல்லது அரசியல் தலைவர்கள் கொண்டு போய் இருமொழி கொள்கையை கொடுத்தார்களா என்றால் 1938 65 வரைக்குமான தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் மாணவர்கள் தான் இந்த மொழி எங்களுக்கு 3வது மொழி வேண்டாம் என்று நிலைநிறுத்தினார்கள். அதன் பிறகு ஒன்றிய அரசு இந்த அபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட் 1963, 1976, 84, 2001, 2011 வரைக்கும் அந்த அபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்டை அவங்க கொண்டு வர்றாங்க. அதை கொண்டு வரும் பொழுது இந்தியா முழுக்க மும்மொழி கொள்கை அப்படிங்கிறத அதில் சொல்லிட்டு இட் வில் பி இம்ப்ளிமெண்டட் எக்ஸப்ட் தமிழ்நாடு என்று இருக்கிறது. அப்போ அன்றைக்கு இருந்த தலைவர்கள்
2011 வரைக்குமான தலைவர்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கை என்பது அந்த மக்களுக்கான கொள்கை என்பதை உணர்ந்து கொண்டார்கள். 2014க்கு பிறகு அல்லது 2024 மட்டும் அது எப்படி மாறுகிறது? ஒன்று. அப்ப எங்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் தந்திருக்கிற உரிமையை யார் பறிப்பது? இங்கே எங்கேயாவது ஹிந்தி வேண்டும் என்று எங்கேயாவது மாணவர்கள் போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ நடத்தினார்களா? இது ஏதாவது தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு இங்கிருந்து பாரதிய ஜனதா கட்சி மூலம் போனதா? சோ இது வந்து ஒரு எஜுகேஷனல் ப்ராஜெக்ட் இல்ல, ஒரு எஜுகேஷனல் ரெக்வயர்மெண்ட் இல்ல, ஒரு பொலிட்டிக்கல் ப்ராஜெக்டா பாக்குறீங்க? கண்டிப்பா. அதாவது இது வந்து என்னன்னா, நம்ம வந்து எஜுகேஷனலா சொல்றோம் குணா. அதாவது பேரறிஞர் அண்ணா வந்து ஏன் இருமொழி கொள்கையை தேர்ந்தெடுக்கிறார் என்று சொன்னால் அதற்கு உத்தரவாதம் எது என்று சொன்னால், நான் படித்து பார்த்த வரைக்கும் 194 நாடுகளில் 164 நாடுகள் பை லாங்குவேஜ் தான் வச்சிருக்காங்க. 2 லாங்குவேஜ் எஜுகேஷன் சிஸ்டம் தான் இன்றைக்கும் உலகம் ஒத்துக்கொள்ளுகிற. பின்லாந்து தான் இன்னைக்கு இந்த உலகத்தினுடைய கல்வியில தலை சிறந்த நாடு. அங்கேயே அவங்க பிரெஞ்சு அண்ட் ஸ்பானிஷ் 2 தான். அதுல அவங்க எப்படி வச்சிருக்காங்கன்னா, எங்க பிரெஞ்சு மக்கள் அதிகமா வாழ்றாங்களோ அங்க பிரெஞ்சு வந்து முதல் லாங்குவேஜ், ஸ்பானிஷ் வந்து செகண்ட் லாங்குவேஜ். இங்க எங்க ஸ்பானிஷ் பேசுறவங்க அதிகமா இருக்காங்களோ அங்க ஸ்பானிஷ் வந்து பிரைம் லாங்குவேஜ், செகண்டரி லாங்குவேஜ். அங்க இங்கிலீஷ் கூட கிடையாது. சரி, இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, பிஜேபி தரப்புல சொல்றது என்னன்னா, நாங்க ஒன்றும் எந்த மொழியையுமே உங்க மேல திணிக்கல, ஹிந்தியவே திணிக்கல, நீங்க அவங்க எந்த மொழியை வேண்டுமானாலும் இந்திய மொழியை கற்றுக்கொள்ளட்டும் அப்படின்னு சொல்றாங்க. திமுக அதுக்கு என்ன எதிர்வினையாற்றுதுன்னா, இது வந்து ஒரு பசப்பு வார்த்தை, இன்னொரு இந்திய மொழியை கத்துக்கணும்னா அது அசாமிய கத்துக்க சொல்ல போறதில்ல, காஷ்மீரிய கத்துக்க சொல்ல போறதில்ல, ஹிந்தியை திணிக்கிறதுக்கு இந்த மாதிரி நேரா வராம மறைமுகமா வர்றாங்கன்னு திமுக குற்றம் சாட்டுது. எந்த அடிப்படையில் சொல்றோம்? அதாவது நாங்க என்ன சொல்றோம், 3வது லாங்குவேஜ்னு ஒன்று எங்களுக்கு எந்த விதத்தில் தேவைப்படுகிறது ஒன்று. இன்னொன்று, நீங்க ஹிந்தியை திணிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு பல டேட்டா இருக்கு, ரைட்? பல விவாதங்களில் சமூக ஊடகங்களில் சொல்லப்பட்டது தான். இங்கே இருக்கிற கேந்திரிய வித்யாலயாவில் நீங்கள் தமிழ் ஆசிரியர்களை உருவாக்கி இருக்கிறீர்களா? தமிழ்நாட்டில் யாராவது சமஸ்கிருதம் பேசுகிறார்களா? இந்தியாவில் பேசும் மொழியா? அத்தனைக்கும் கொண்டு வந்திருக்கீங்க. இதை விட இன்னொன்று முக்கியம் குணா, இவங்க தமிழ்நாட்டில் மட்டும்தானே இரு லாங்குவேஜ், ரைட்? 2011 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சென்சஸ் கணக்கெடுப்பு ஒன்று நடத்தி 2014 வெளியிடுறாங்க. வெளியிடும் பொழுது, அதாவது அந்த ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் மட்டும், இந்தியாவில் இருமொழி பேசக்கூடிய மக்களினுடைய பெர்சன்டேஜ் 26, ரைட்? 2011 சென்சஸ், 2011 கடைசியா எடுத்த சென்சஸ்ல அதுல வந்து 26% தான் 2 லாங்குவேஜ் பேச தெரிஞ்சவங்க, ரைட்? 3 லாங்குவேஜ் பேச தெரிஞ்சவங்க எத்தனை பேர் தெரியுமா? வெறும் 7% குணா. அப்ப நீங்க 3 லாங்குவேஜ் வந்து தமிழ்நாட்டை தவிர 120 கோடி மக்கள் அன்னைக்கு 2011 சென்சஸ் படி, நாங்க 7 கோடி 8 கோடின்னு வச்சுக்கோங்களேன். மீதி நீங்க இத்தனை கோடி மக்களுக்கு 75 வருஷமா 3 லாங்குவேஜ் சிஸ்டம் வச்சிருந்திருக்கீங்க. ஆனா 3 லாங்குவேஜ் பேச தெரிஞ்சவன் 100க்கு 7 பேர்னு நீங்களே சொல்றீங்க. அப்போ உங்க லாங்குவேஜ் சிஸ்டம் பாஸ் ஆயிருக்கா? சோ உத்தரப்பிரதேசலயோ மத்திய பிரதேசலயோ பீகார்லயோ வந்து மும்மொழி கொள்கை இல்லன்றீங்களா? டெஃபினட்டா இல்லங்கிறேன். அதாவது நான் இப்ப சிஸ்டத்தை எடுத்து பார்த்தா, இவங்களினுடைய அந்த வட மாநிலங்களில் பூரா ஹிந்தி பிரைம் லாங்குவேஜ், இங்கிலீஷ் செகண்ட், தேர்ட் லாங்குவேஜ் முழுக்க சான்ஸ்கிரிட் இப்பவும் இருக்கு. இவங்களுடைய மாணவர்கள் விரும்பி கேட்கறதுனால அவங்களுக்கு அந்த வாய்ப்பை தர்றாங்களா? சான்ஸ்கிரிட் படிக்கணும்னு சொல்லி எந்த மாணவன் போய் கேட்டான்? அந்த சான்ஸ்கிரிட்டை படிச்சு அவனுக்கு என்ன தெரியும்? சோ ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டான்னு சொல்றீங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஹிந்தி மொழியை கொண்டு வந்து திணிப்பதற்காக கொடுக்கப்படுகிற ஒரு அஜெண்டா. இந்த அஜெண்டாவை நான் என்ன சொல்லுகிறேன், இந்த மொழியை அல்லது இந்த சிஸ்டத்தை தான், இந்த கொள்கையை தான் நீ கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகிற அதிகாரத்தை யார் கொடுத்தது? ஒன்றிய அரசுக்கு. ஓகே, ஆசீர்வாதம் ஆசாரி அவர்கள்ட்ட கேட்கலாம். காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் கூட ஹிந்தி திணிப்பு முயற்சிகள் அந்தந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் அது திமுக ஆட்சியில் இருந்தாலும் அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் அது எதிர்த்தே வந்திருக்கிறாங்க. ஒரு எதிர்ப்பு பலமாக வந்துச்சுன்னா பின்வாங்கிடுவாங்க. ஆனால் இப்போ நவோதயா பள்ளிகளை தமிழ்நாடு அனுமதிக்கலை, இருமொழி கொள்கையை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ளலை. இப்போ உங்கள் ஆட்சி வந்த பிறகு, பிஜேபி ஆட்சி வந்த பிறகு, புதிய கல்விக் கொள்கை என்ன எதிர்ப்பு வந்தாலும் நாங்கள் ஒரே கொள்கை தான் இந்தியா முழுக்க, மாநிலத்துக்கு ஒரு கல்விக் கொள்கை கிடையாது அப்படின்னு நிராகரிக்கிறீங்க. ரெண்டாவது, எதிர்ப்புகளை பொருட்படுத்தாமல்
தமிழ்நாடு மாறிடுச்சு, ஹிந்திக்கு ஆதரவா பேசுற ஒரு ஸ்டாண்டுக்கு போறீங்க. ஏன் சார்? யாருக்கு நஷ்டம்? இதான் பிரைம் கேள்வி. யாருக்கு நஷ்டப்பட்டிருக்காங்க இதுவரையும் தமிழ்நாட்டுல? ஹிந்தி படிக்காதனால, நான் ஃபர்ஸ்ட்லதே வாங்க, ஹிந்தி படிக்காதனால யார் நஷ்டப்பட்டாங்க தமிழ்நாட்டுல? ஹிந்தியை பத்தியே நம்ம பேசல. முதல்ல தேசிய கல்விக் கொள்கையோட ஒரு புரிதல் இல்லாம திராவிட கட்சிகள் அவங்க மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கின்ற பரப்புரை தவறானது. அதை பத்தி தான் நம்ம பேசணும் இப்போ. அதாவது அண்ணன் சொன்னாங்க சார், திமுக மட்டுமா பண்ணுது அதை? சரி, யார் வேணாலும் பண்ணட்டும். திமுக அவர்கள் தோழமை கட்சிகள் அல்லது ஈவன் அண்ணா திமுக கூட பேசியிருக்காங்க. எல்லா கட்சிகளும் நேற்று கட்சியை தொடங்கிய விஜய் கூட பேசியிருக்காரு. பேசட்டும், அவங்களுக்கு முழு உரிமை உண்டு. ஆனால் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் யாருக்கு எது நல்லது அப்படின்னு. அண்ணன் சொன்னார், நாங்கள் மாணவர்களிடம் கேட்டோம், அவர்கள் விரும்பினார்கள், அதன் காரணமாக 2 மொழி கொள்கை வந்தது. எப்ப சார் வந்துச்சு? 1965. எத்தனை வருஷம் கழிச்சு இப்ப நம்ம இருக்கிறோம் சொல்லுங்க? 55 வருஷத்துக்கு பிறகு நம்ம இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். அவங்க அந்த சமயத்துல மாணவர்கள் சொன்னாங்களாம், இவங்க உடனடியா ஹிந்தி எதிர்த்து போராட்டம் நடத்துறாங்களாம். இன்னைக்கு மாணவர்கள் வரலாறுல நடந்தது சார், இவங்க நடத்தல சார். 1965 காலத்து வரலாறு, ஹைதர் அலி காலம் இல்ல. உங்க அப்பாவும் இன்னைக்கு காலம் மாறிடுச்சு. உங்கள் தந்தையும் என் தந்தையும் நல்ல ரத்தமும் சதயமா இருந்த காலத்துல நடந்த ஒரு போராட்டம் சார். இப்ப என்ன எடுத்துக்கோங்க, எனக்கு சார் அவருக்கு சொன்ன ஒரு பாயிண்ட்க்கு வாங்க சார். அவர் நீங்க இங்க மும்மொழியை பேசுறீங்க, சவுத் இந்தியால தமிழ்நாட்டுல சொல்றீங்க, உத்தரப்பிரதேசத்துல 3வது மொழியா என்ன மொழியை நீங்க சொல்லி கொடுக்குறீங்க? எந்த நார்த் இந்தியன் ஸ்டேட்லயாவது இந்திய மொழின்னு சொல்றீங்களா? தமிழ மத்திய பிரதேசத்துல, ராஜஸ்தான்ல, உத்தரப்பிரதேசத்துல, பிரதானோட ஒடிசால எங்கேயாவது சொல்லி தரீங்களா? சரியான கேள்வி அண்ணா கேட்டிருக்காங்க. எனக்கு இது ஒரு வாய்ப்பு, நீங்க கொஞ்சம் தமிழ்நாட்டை விட்டு வெளியில வாங்க, தயவு செய்து வாங்க. இந்த தேசிய கல்விக் கொள்கையை முதலாக இம்ப்ளிமெண்ட் பண்ண மாநிலம் உத்தரப்பிரதேஷ் மாநிலம். அதுக்குரிய ஜிஓவை எடுத்து பாருங்க, எந்தெந்த லாங்குவேஜ் அதுல இருக்குது. சமஸ்கிருதம் இருக்குது சொன்னாரு, அதோடு சேர்த்து தமிழ், மலையாளம். ஒரு நிமிஷம் நான் பேச விடுங்க. ஸ்பெசிபிக்கா கேக்குறேன். இல்ல அந்த ஜிஓ எல்லாரும் பப்ளிக் இல்ல பிரிசைஸா வாங்கன்ற 2 நிமிஷம் அதுக்கு தான் நான் கேக்குறேன். அந்த 2 நிமிஷம் இல்ல சார், நீங்க என்ன சொல்றீங்க? உத்தரப்பிரதேசத்துல புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்திட்டாங்க. 22 மொழிகள்ல, இந்திய மொழிகள்ல சமஸ்கிருதம், தமிழ், மலையாளம், கன்னடம் உட்பட எந்த மொழியை வேண்டுமானாலும் தேர்வு செய்து கொள்றதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்கன்றீங்க. நான் கேட்ட கேள்வி அது இல்ல, எத்தனை பள்ளிக்கூடத்துல தமிழ் சொல்லி தர்றீங்க உத்தரப்பிரதேசத்துல? அதாவது டெல்லியை நீங்க எடுத்துக்கோங்க, உத்தரப்பிரதேசத்துக்கு வாங்க, இந்தியாவோட பெரிய ஸ்டேட், அங்க இருந்தா நமக்கு அதிக பேர் வராங்க. ஜார்க்கண்ட் நமக்கு வர்றாங்க, ஒரிசா வர்றாங்க, அங்க எத்தனை ஸ்கூல்ல தமிழ் சொல்லி கொடுக்குறாங்க? அதாவது வட இந்தியால உத்தரப்பிரதேசம், ஹரியானால தமிழ் ஸ்கூல் இருக்குது. தயவு செய்து அங்க உத்தரப்பிரதேசத்துல பார்டர் இது டைவர்ஷன். ஒரே ஒரு நிமிஷம் இல்ல, நீங்க அவரும் குறுக்கிடுறாரு, நீங்களும் குறுக்கிடுறீங்க. இது நியாயம் இல்ல, இது நியாயம் இல்ல. ஒரு நிமிஷம் நீங்க, நான் பேசிக்கிறேன். நீங்க கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் தவறான தகவலை நான் சொல்லல, நீங்க தவறான தகவலை பதிவு செய்றீங்க. இல்ல பதிவு செய்யல, தயவு செய்து வாங்க. ஒரு நிமிஷம் நான் கேக்குறேன். நாளைக்கு காலையில நான் போறேன் டெல்லிக்கு, நான் கூட வாங்க, நம்ம பேசுவோம். உத்தரப்பிரதேசம், ஹரியானா, உண்மையை பேசுங்க. நம்மளே போய் பாப்போம். ரெண்டுமே டெல்லிக்கு. நீங்க உண்மையை தான் பேசுறீங்க, நான் மறுக்கல. ஆனா உத்தரப்பிரதேசத்துல தமிழ் பள்ளிக்கூடத்தையும், குஜராத்ல தமிழ் பள்ளிக்கூடத்தையும், ஹரியானாவுல தமிழ் பள்ளிக்கூடத்தையும், மராட்டியில தமிழ் பள்ளிக்கூடத்தையும் நடத்துறதுக்கு உத்தரவாதத்தை கொடுத்து அதற்கு வேண்டிய ஏற்பாடு செஞ்சது எது சார்? நம்ம தமிழ் மக்கள் வாழ்ற இடத்துல தமிழ் பள்ளிக்கூடம் வேணும்னு கேட்டு 13 வருஷமா குஜராத்ல கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. நம்ம நிதி கொடுத்துருக்கோம். தமிழர்கள் வாழுகிற பகுதியில அவங்க தமிழ் கேட்கறாங்க, அதை நம்ம கொடுத்துருக்கோம். இல்ல சார், எனக்கு ஒரு கிளாரிட்டி சொல்லுங்க. கிளாரிட்டி அரசு செய்யல, டெல்லியில எடுத்துக்கிட்டீங்க. இல்ல சார், இல்ல அவர் என்ன சொல்றாரு, குஜராத்லயோ டெல்லியிலயோ அல்லது உத்தரப்பிரதேசலயோ தமிழர்கள் கணிசமா வாழ்ற இடங்கள்ல தமிழ் பள்ளிக்கூடம், தமிழையும் ஒரு மொழியா சொல்லி கொடுக்கிற பள்ளிக்கூடத்துக்கு சொல்றாங்கன்றாங்க. நான் கேக்குறது, ஹிந்திக்காரர்கள் தமிழ், அதுல வட இந்தியர்கள் தமிழ் படிச்சுட்டு இருக்காங்க. அதுக்குரிய புக் தமிழ் டெல்லியில இருக்கிற பள்ளிக்கூடங்களுக்கு சென்னையில இருந்து போகுது, அங்க உள்ளவர்கள் தமிழ் படிக்கிறார்கள். உத்தரப்பிரதேசம் எத்தனை பள்ளிக்கூடத்துல சார்? அதே மாதிரி உத்தரப்பிரதேசம், உத்தரப்பிரதேசத்துல இந்தியா 22 கோடி பேர் இருக்கிற ஒரு ஸ்டேட், 22 கோடி எத்தனை பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்கன்னு கேக்குறேன். இப்ப விஷயம் என்ன தெரியுமா,
ஒரு புரியாத ஒரு புதிரை வந்து இவங்க போட்டு அதுக்கு வந்து தேவையில்லாத ஒரு விடை கண்டுகிட்டு இருக்காங்க. அண்ணன் வந்து ஒரு கேள்வி சொன்னாரு, அபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட் சொன்னாரு. அண்ணன் அதனுடைய புரிதல் தயவு செய்து அந்த அபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட் பிடிஎஃப்னு உங்களுடைய இதுல மொபைல்ல டைப் பண்ணுங்க. அதனுடைய பிரியாம்பிள் என்ன தெரியுமா? பள்ளிக்கூட கல்வி கிடையாது, அரசு அலுவலகங்களில், அதிலும் குறிப்பாக மத்திய அரசு அலுவல் மொழி சார், அலுவல் மொழி. அங்க பள்ளிக்கூட மொழியை பத்தி பேசவே இல்ல சார். அதை தூக்கி பிடிச்சுக்கிட்டு 2 மொழி கொள்கை 2 மொழி கொள்கைன்னு பேசிட்டு இருக்கீங்களே. அர்த்தம் புரிஞ்சு பேசுறீங்க, அர்த்தம் புரியாம பேசுறீங்க. உங்களுக்கு புரியல, நான் புரிய வைக்கிறேன். மக்கள் பாத்துட்டு இருக்காங்க சார், அவங்க இந்த கேள்வி கேக்குறாங்க. இல்ல சாமி, அபிஷியல் லாங்குவேஜ்னா என்ன அத சொல்லுங்க. அபிஷியல் லாங்குவேஜ்னா அலுவல் மொழி. தமிழ்நாட்டுல அலுவல் மொழி எது? அது தமிழ்நாட்டுல அலுவல் மொழி எது சார்? ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார். சார் இல்ல, நீங்க சொன்னீங்கல்ல, யாருக்கு புரிதல் இருக்குன்னு ஏன் மக்களுக்கு தெரியணும்ல சார். அபிஷியல் மொழிங்கிறது தமிழ்நாட்டுல அபிஷியல் மொழி எது? தமிழும் இங்கிலீஷும். சரி, அவ்வளவுதானே. அப்ப நாங்க கல்வியை எதுல சொல்லி கொடுக்கணும் சார்? சார் நாங்க என்னங்க சார் இது சார்? தமிழ்நாட்டுல அலுவல் மொழி, தமிழ்நாட்டுல அலுவல் மொழி தமிழும் இங்கிலீஷும். நாங்க பிள்ளைகளுக்கு எது சொல்லி கொடுக்கணும்? ஹிந்தி படிச்சிட்டு இருக்காங்க. நீங்க விரும்பியோ விரும்பாமலோ தனியார் பள்ளிக்கூடங்கள், சிபிஎஸ்இ, சரியான புரிதல் இல்லாம நீங்க பேசுறீங்க. தமிழ்நாடு இந்தியால தானே சார் இருக்குது. இந்த தமிழ்நாட்டுல அது உங்களுக்கு இருக்கா? 56 லட்சம் மாணவர்கள் அந்த நினைப்பு பிஜேபிக்கு இருக்கா? அந்த நினைப்பு பிஜேபிக்கு இருக்கா? உங்களுக்கு என்னன்னா ஒரு கண்ணில சுண்ணாம்பு. அதுதான் அரசு பள்ளியில ஹிந்தி வரக்கூடாது, மத்த மொழிகள் வரக்கூடாது. ஆனா சிபிஎஸ்இ சிலபஸ், ஐசிஎஸ்இ நான் கேக்குற பாயிண்ட் நீங்க வரவே இல்ல. அதை நீங்க கேன்சல் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், பீகார், ஜார்க்கண்ட், இங்க மும்மொழி கொள்கை 50 வருஷமா இருக்குதுன்றீங்க. எத்தனை இடங்கள் இதை சேர்த்தாலே 50 கோடி பேர் வருவான். அதுல எத்தனை பேருக்கு தமிழ் தெரியும்? எத்தனை பேருக்கு தமிழ் சொல்லி கொடுத்துறீங்க? தமிழர்களை ஏன் இந்திய கத்துக்க இன்னொன்னு கத்துக்கன்னு வர்றீங்க? நீங்க இதே கேள்விய சார் இன்னொரு பாயிண்ட், சிதம்பரம் கேரளா பக்கத்துல இருக்குது, அதையும் பத்தி பேசுவோமே. கேரளா பத்தி நான் ஏன் சார் பேசணும்? ஏன் சார் பேசக்கூடாது? சார் ஒரு தேசியத்தை பத்தி தமிழ்நாடு பத்தி பேசுவோம். இல்ல சார், இல்ல ஆந்திராவை பத்தி உங்களுக்கு இன்னொரு தெளிவே தரேன். தமிழ்நாட்டுல ஆந்திரா பார்டர்ல இருக்கிற ஸ்கூலுக்கு தெலுங்கு ஆசிரியர்களை போட்டு தமிழ்நாடு அரசு நடத்துகிறது. கர்நாடகாவில் ஒசூர் தென்கனி கோட்டை பகுதியில் தெலுங்கு கன்னடா ரெண்டும் சொல்லி தர்றாங்க. கேரளா பார்டரில் இருக்கிற பள்ளிக்கூடங்களில் மலையாள பள்ளிக்கூடங்களை நடத்துகிறாங்க. மலையாள ஆசிரியர்களை தமிழக அரசு போடுது. இதெல்லாம் எங்கேயும் பிரச்சனை இல்லை. உருது முஸ்லீம்கள் பேசுகிற இடங்களில் உருது ஆசிரியர் வேணும்னா உருது ஆசிரியர்களை உருது கற்பிக்கிறதுக்கு கொடுக்குறாங்க. அங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. எங்கே தேவை வருதோ அங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, கட்டாயம் 3வது மொழியை சொல்லிக் கொடு, இல்லைன்னா காசு கொடுக்க மாட்டேன்றீங்க சார். 3வது மொழி பணத்தை இதுவரையிலும் வந்து காங்கிரஸ் நிர்பந்தித்த நேரத்துல எல்லாம் எனக்கு ஒரு நிமிஷம் கொடுங்க. இந்த தேசிய கல்விக் கொள்கையில பேரா நம்பர் 4.11 நீங்களும் பார்க்கலாம். அதனுடைய தலைப்பு என்ன தெரியுமா? பிரச்சனையே இந்த பேராகிராஃபால தான் வந்திருக்குது. பன்மொழி தன்மையும் மொழியாற்றலும். எனக்கு ஒரு நிமிஷம் மட்டும் கொடுங்க ப்ளீஸ். அதாவது இளம் குழந்தைகள் தங்களது வீட்டு மொழியில், தாய்மொழியில் கருத்துருக்களை மிக விரைவாக கற்று மனம் கொள்கிறார்கள் என்பது நன்கு அறியப்படுகிறது. வீட்டு மொழியானது தாய்மொழியாக அல்லது உள்ளூர் சமூகத்தினர் பேசும் அதே மொழியாக பெரும்பாலும் இருக்கிறது. எனினும் சில நேரங்களில் பன்மொழி குடும்பங்களில் பிற குடும்ப உறுப்பினர்களால் பேசப்படுகிற வீட்டு மொழி ஒன்று இருக்கக்கூடும். அது சில நேரங்களில் தாய்மொழி அல்லது உள்ளூர் மொழியிலிருந்து வேறாக இருக்கலாம். இயலும் இடத்திலெல்லாம் கற்பிக்கும் மொழி குறைந்தது 5ஆம் வகுப்பு வரையில், பெரிதும் விரும்பத்தக்க நிலையில் 8ஆம் வகுப்புக்கும் அதற்கு அப்பாலும் வீட்டு மொழி, தாய்மொழி, உள்ளூர் மொழி, வட்டார மொழி என்பதாக இருக்கும். இதுதான் சார் பிரச்சனை. இப்போ தமிழ் வந்து இங்க தாய்மொழியா இருக்கலாம், வட்டார மொழியா இருக்கலாம். அதுக்கு வந்து யாருமே அப்ஜெக்ட் பண்ணல. அடுத்தது இந்த தேசிய கல்விக் கொள்கையில ஹிந்தின்ற ஒரு வார்த்தை எடுத்து காட்டுங்க சார். நீங்களே கூகுள் சர்ச் பண்ணுங்க. அதுக்கு பதிலா என்ன தெரியுமா? இல்ல தந்திரமா ஒரு வார்த்தை போடுறீங்க சார். இல்ல ஒண்ண கற்பனை பண்ணிட்டு இல்ல சார், ஹிந்தி வந்துருச்சு, ஹிந்தி இல்ல நான் ஒரு தர்க்கத்துக்கு கேக்குறேன். உண்மையிலேயே நரேந்திர மோடி அவர்கள் ஏன் முடிவை எடுத்தாருன்றதை நீங்க தந்திரமா ஒன்னு பண்ணிருக்கீங்க. ஹிந்தின்றது போடாம எனி இந்தியன் லாங்குவேஜ்னு போடுறீங்க. எனி இந்தியன் லாங்குவேஜ்னா இந்த பாலிசி அதுதான். ஒரு செகண்ட், எனி இந்தியன் லாங்குவேஜ்னா நீங்க வந்து காஷ்மீரி சொல்லி தர போறீங்களா, பிகாரி சொல்லி தர போறீங்களா, இல்ல ஒடிசாவை வந்து தமிழ்நாட்டில் சொல்லி தர போறீங்களா? சமஸ்கிருதத்தையும் ஹிந்தியும் ப்ரோமோட் பண்ணும். அதை நேரா சொல்ல பயந்துட்டு இந்தியன் லாங்குவேஜ் இருக்கீங்க. நான் இன்னொன்னு கேட்கிறேன் சார். தமிழ்நாட்டில் தமிழ் இதுக்கு பதில் சொல்லிடுறேன். நான் வரேன். இன்னொன்னு கேட்கிறேன். தமிழ்நாட்டில் தமிழை 60 வருஷமா ஆட்சி மொழியா வைத்திருக்கிறோம். தமிழ்ல படித்த மாணவர்கள் இன்னைக்கு எங்கேயோ போயிருக்கிறாங்க. இன்னைக்கு இஸ்ரோல இருக்கக்கூடிய அத்தனை டைரக்டரும் தமிழ் வழியில படித்து வந்தவர்கள்.
சந்திரயான் விட்டவரும் சரி, அதுக்கப்புறம் வந்த எல்லா மிஷனுமே இவங்க பண்ணது. இங்கிலீஷ் படித்ததுனால டாக்டர்ஸாக என்ஜினியராக உலகம் முழுக்க இருக்காங்க. நீங்கள் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு அரசு நான் முதல்வனில் பிரெஞ்சு ஜெர்மனி கற்றுக் கொடுக்கறத பற்றி முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. எம்பவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படி இருக்கும்போது ஏன் இதை வந்து பணத்தோட லிங்க் பண்ணுறீங்க? பணத்தை நீ இதை கற்றுக் கொடுத்தாதான் பணம் கொடுப்பேன்னு ஏன் சொல்கிறீங்க? ஏன் எனி அதர் லாங்குவேஜ்னு சொல்லுங்கள், ஜெர்மனி படிக்கட்டும், பிரெஞ்சு படிக்கட்டும், உலகம் முழுக்க போட்டுமே அவன். கரெக்ட். முதல் கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். அதாவது மத்திய அரசுடைய எஜுகேஷன் மினிஸ்டர் எழுதின கடிதம், அந்த கடிதம் 30/8/2024. அந்த கடிதத்தை தயவு செய்து நீங்கள் பாருங்கள். அந்த கடிதத்தில் தெல்ல தெளிவாக இருக்கிறது. தமிழை நீங்கள் கொண்டு வரும்பொழுது அது வந்து முதலமைச்சருக்கு எழுதுகிற கடிதம். எங்கள் சார்பாக, மத்திய அரசு சார்பாக, மத்திய கல்வித்துறை அமைச்சகம் சார்பாக எல்லா உதவியும் நாங்கள் வழங்குவோம். அதுக்குரிய மொழிபெயர்ப்பு அதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்தோம். ஒவ்வொன்றாக அவர் வந்து எழுதியிருக்கிறார். இது ஆன் ரெக்கார்டு, நம்மளுடைய சீஃப் மினிஸ்டரோட ஆஃபீஸில் உள்ள விஷயம். அதை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். பிரெஞ்சு பற்றி பேசுனீங்க, ஜெர்மனி பற்றி பேசுனீங்க, எல்லா மொழியும் படிக்கணும் சார். உண்மையிலே இந்த NEP-ல என்ன சொல்றது தெரியுமா? 5 வயசுலேருந்து 8 வயசுல உள்ள பிள்ளைகளுக்கு அதிகமாக மொழியை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதன் காரணமாக தான் மினிமம் 3 மொழி, பன்மொழி அதிகமாக இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஓகே. திரு பீட்டர் அவர்களுடைய கோணத்தை கேட்கணும். பீட்டர் சார், காங்கிரஸ் காலத்திலேயே இந்த எதிர்ப்பு வந்தா தமிழ்நாட்டில் இருந்த காங்கிரஸ் தலைவர்கள் அவர்களுக்கு ஏதோ ஒரு கலெக்டிவான விஸ்டம் தமிழ்நாடு சார்ந்த ஒரு எண்ணம் இருந்திருக்கு. அது மூப்பனார் அவர்களாக இருக்கலாம், காமராஜர் அவர்கள் காலமாக இருக்கலாம், பிறகு சிதம்பரம், வாழப்பாடு ராமமூர்த்தி, திண்டிவன ராமமூர்த்தி மாதிரியான தலைவர்கள் காலத்தில் கூட தமிழ்நாட்டில் ரெசிஸ்டன்ஸ் வந்ததுன்னா அதை விட்டுருவாங்க. கட்டாயம் அதுக்கு இந்திக்கு ஆதரவாக வக்காலத்து வாங்கி தமிழ்நாட்டில் பேச மாட்டார்கள். ஆனால் இப்போ வந்து 2 விஷயம் நடக்குது. ஒன்று, பிஜேபி தலைவர்கள் வெளிப்படையாக இந்தியை கற்பிக்க வேண்டும் தமிழ்நாட்டு பள்ளிகள்லன்னு வெளிப்படையாக சொல்கிறாங்க. 2வது, பணத்தோட அதை லிங்க் பண்ணுறாங்க. பணத்தை கொடுக்க மாட்டோம்னு ஒன்றிய அரசு திட்டவட்டமாக சொல்லுது. இந்த 2ஐயும் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது குணா, இப்போ நம்முடைய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் வந்து இன்னைக்கு பேசியிருக்கிறது வந்து, நீங்கள் மேம்போக்காக பார்த்தால் இது ஒரு மும்மொழி கொள்கை, இருமொழி கொள்கை, இப்படியெல்லாம் வந்து நமக்கு வந்து தெரியும். இப்போ நீங்களே கேட்டீங்க, இந்த மும்மொழி கொள்கை வந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்துலேயும் தானே இருந்தது. அதுவும் பிரதமர் ராஜீவ்காந்தி காலத்தில் வந்து இந்த அஃபிஷியல் லாங்குவேஜ் இதெல்லாம் வருகின்ற போது, இதை போன்ற ஒரு எதிர்ப்பு வருகின்ற போது எந்த பிரதமரும், மத்திய அமைச்சரவையினுடைய எந்த அமைச்சரும் இதை நீங்கள் அமுல்படுத்தாவிட்டால் நாங்கள் வந்து நிதியை நிறுத்துவோம்னு இது வரைக்கும் சொல்லலை, வாஜ்பாய் உட்பட. அப்போ இன்னைக்கு வந்து இந்த வார்த்தை வருகிறது என்று சொன்னால், இதை ஏதோ வந்து மும்மொழி கொள்கை, இருமொழி கொள்கைன்னு நம்ம அதை வந்து புறந்தள்ளிடக்கூடாது. இன்னைக்கு டெல்லி தேர்தல் முடிந்த உடனே நம்முடைய பிரதமர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்தாருன்னா, பீப்புள் வில் கெட் த கவர்மெண்ட்ஸ் விச் டெலிவர்ட். யாரால் அதிகமாக திட்டங்களை நிறைவேற்ற முடிந்ததோ அந்த அரசுகளுக்கு மட்டும்தான் மக்கள் வாக்களிப்பார். இதுதான் அவர் கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட். டெல்லியில் என்ன பண்ணாங்கன்னா, ஆம் ஆத்மி கட்சியை கடந்த ஓராண்டு காலமாக அவர்கள் செயல்படவே அனுமதிக்கவில்லை. எந்த திட்டத்தையும் அவர்கள் நடைமுறைப்படுத்த அனுமதிக்கவில்லை. அங்கே வந்து யூனியன் டெரிட்டரியாக இருந்ததுனால அவங்களுக்கு ரொம்ப வந்து வசதி வந்து வாய்ப்புகள் கூட. டோட்டலி இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வாஸ் சோக்ட். அவர் வந்து ஒன்றுமே நகர முடியாமல் அவரை வந்து வருவாய் மக்கள் மத்தியில் வந்து டெலிவரி ஆகலை, ஸ்கீம்ஸ் டெலிவரி ஆகலை, திட்டங்கள் செயல்படுத்த முடியல. அவங்க வந்து மக்களுக்கு வாக்குறுதி அளித்த திட்டங்களுடைய முழுமையான பயன்கள் வந்து மக்களை சென்று அடைய முடியலை. நான் வந்து இன்னைக்கு என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை வந்து இங்கே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசு மீது இதே சேம் இதை வந்து இந்த நிதி ஒதுக்கலை ஒரு வெப்பனைசேஷன் ஆஃப் ஃபைனான்சியல் அலாட்மெண்ட், நிதி ஒதுக்குதலை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி இந்த அரசாங்கத்தை அடுத்த ஓராண்டுக்குள் செயலிழக்க செய்ய வேண்டும். டு பேரலைஸ் தி ஸ்டேட் கவர்மெண்ட். இதை வந்து நீங்க டீப்பா பார்த்தாதான் தெரியும். ஏன்னா இந்த திட்டத்துக்கும் அவர் என்ன சொல்றாருன்னா, பர்தான் வந்து ஒரு காரணம் சொல்றாரு, they should abide by the terms of the constitution சொல்றாரு. அரசியல் சாசன சட்டத்தை வந்து தமிழக அரசு வந்து அது ஏற்புடையாக அது கருதாமல் அதோடு ஒத்து நடந்து கொள்ளவில்லை, அதனால் நிதி ஒதுக்கீடு இல்லை என்கிற துணியில பேசுறாரு. நான் ஒன்று கேட்குறேன், இது இன்னைக்கு வந்து இந்த பள்ளி கல்வித்துறை சார்ந்த திட்டத்துக்கு சரியா போச்சு.
நாளைக்கு வந்து மருத்துவ திட்டத்துக்கு நாங்கள் நிதி தர மாட்டோம், அதை வந்து நீங்க அந்த திட்டத்தை வந்து நாங்கள் சொல்வதை கேட்கல, அதனால நீங்க கான்ஸ்டிடியூஷனுக்கு எகெயின்ஸ்டா இருக்கிறீங்க, நாளைக்கு வந்து மின்சாரம், நாளைக்கு வந்து சட்டம் ஒழுங்கு, இப்படி நமக்கு பல, ஏன்னா நமக்கு வரி விதிக்கும் அதிகாரமே கிடையாது, நமக்கு வரி விதிக்கும் அதிகாரமே கிடையாது. நாம் வந்து இன்னைக்கு பல்வேறு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடுக்கு ஒன்றிய அரசை சார்ந்து நிற்க வேண்டிய ஒரு துரதிர்ஷ்டமான நிலையில் இருக்கிறோம். இந்த மாதிரி நிதியை முடக்கி அரசாங்கத்தோடைய நலத்திட்டங்களை செய்ய விடாம மக்கள்கிட்ட கெட்ட பேர் வாங்க வைக்க முயற்சி பண்றாங்க அப்படின்றது பிஜேபி மேல நீங்க சொல்ற முயற்சி பண்றாங்க. திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி சொல்றது வந்து, ஆமா, இது ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்கள் சொல்றது அல்லது பிஜேபி காரங்க சொல்லக்கூடிய ஆர்குமெண்ட் என்னன்னா, தேசிய கல்விக் கொள்கை தான் இருக்குல்ல, ஒரு மாநிலத்துக்கு எதற்கு கல்விக் கொள்கை, நீங்க அதுல எப்படி நீங்க முரண்பட முடியும், எல்லா ஸ்டேட்டும் ஏத்துக்கிட்டாங்க, நீங்க மட்டும் ஏன் எதிர்க்கிறீங்க அப்படின்ற ஒண்ணு இல்ல. அதாவது கல்வி வந்து இட் இஸ் நாட் இன் தி யூனியன் லிஸ்ட், அது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. ஐ ஹவ் காட் எ சே. மாநில அரசுக்கும் அதில் வந்து எனக்கு வந்து சொல்வதற்கு அதிகாரம் இருக்கிறது, செய்வதற்கு அதிகாரம் இருக்கிறது. இன்னைக்கு கல்விக்காக நான் வந்து ஏறக்குறைய 50,000 கோடி ரூபாய் நாங்கள் செலவு பண்றோம். 50,000 கோடி செலவு பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு இந்தியாவிலேயே நம்பர் 1 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் எஜுகேஷன். அதை வந்து ஆசீர்வாத் ஆச்சார்ட்ட நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ அனுப்புறேன். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் எப்படி இருக்குன்னு ஒரு வீடியோ உங்களுக்கு அனுப்புறேன். அதை நீங்க போட்டு காமிங்க. அந்த வீடியோவை நீங்க போட்டு காமிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாடு வந்து எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு நான் தெரியும். எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, நம்ம வந்து இன்னைக்கு ஆல் பாராமீட்டர்ஸ் கான்ஸ்டன்டைன் கூட சொன்னாரு, நீங்க வந்து கல்வி சம்பந்தமான எந்த கோணத்திலும் எந்த புள்ளியிலும் இந்தியா முழுமைக்கும் முன்னுதாரணமாக இருக்கிற ஒரு ஸ்டேட் வந்து நீங்க வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் உங்ககிட்ட இருந்து நாங்க எதுக்கு எடுத்துக்கணும்னு கேட்கிறேன். எதுக்காக வேண்டி நீங்க ஒய் ஷுட் யூ பீனலைஸ் ஃபார் பெர்ஃபார்மிங்? நீங்க வந்து நாங்க வந்து சரியா செயல்படல, உங்க பள்ளிக்கூடத்தில் வந்து டிராப் அவுட்ஸ் அதிகமா இருக்கு, என்ரோல்மெண்ட் ரேஷியோ இல்ல, உங்க பள்ளிக்கூடத்தில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல, உங்க பள்ளிக்கூடத்தில் குழந்தைகளை வந்து நீங்க பள்ளிகளுக்கு வருவதற்கான ஊக்கத்திட்டங்கள் உங்களுக்கு செயல்படல. எங்களுடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்ன? நாங்க வந்து ஹையர் எஜுகேஷன்ல வந்து இன்னைக்கு 55%, 60%. நீங்க வந்து 2035 தான் 35% வருவதற்கு தான் உங்களுடைய தேசிய கல்விக் கொள்கை. நாங்க ஆல்ரெடி we have crossed 55%. அப்போ 35% வருவதற்கான ஒரு கொள்கையை வந்து நீ ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்றத உங்களுக்கு வந்து கொஞ்சமான நான் அழித்த வார்த்தைகளை பயன்படுத்த விரும்பல. Does it not sound unreasonable or illogical? முட்டாள்தனமானதுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அதை வந்து நம்ம அமைச்சரை பார்த்து அப்படி சொல்லக்கூடாது. ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து நீங்க என்ன, அதாவது நான் வந்து நீங்க மும்மொழி கொள்கை நம்ம ஆசீர்வாதம் ஆசாரியை போன்ற தமிழர்களை பார்த்தாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இப்போ நாங்கள்லாம் வந்து அந்த காலத்தில் மும்மொழி கொள்கையை காங்கிரஸ் அரசாங்கங்கள் சொல்லுகின்ற போது, காங்கிரஸ் தலைவர்கள் சொல்லுகின்ற போது, தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் அதை மறுத்திருக்கிறோம். நாங்கள் அதை ஒத்துக்கொள்ள மாட்டோம்னு சொல்லியிருக்கிறோம். ஆனா அதை போல வந்து ஒரு இன உணர்வும் மொழிப்பற்றும் தமிழனத்தினுடைய அடையாளங்களின் மீது கரிசனமும் பாஜக தலைவர்கள் தமிழ்நாட்டில் மட்டும், யூ டெல் மீ எ சிங்கிள் பார்ட்டி, பொலிட்டிக்கல் பார்ட்டி, பாஜகவை தவிர இந்த மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிற அல்லது தர்மேந்திர பிரதானுடைய நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு அரசியல் கட்சியை மிஸ்டர் ஆசீர்வாதம் ஆசாரி எக்ஸப்ட் பிஜேபி. பிஜேபி இன்னைக்கு இந்த நிலையை அடையிறதுக்கு வந்து 2 காரணங்களை சில ஆய்வாளர்கள் முன்வைக்கிறாங்க. ஒன்னு, பிஜேபி நம்புறது தமிழ்நாடு மாறிவிட்டது, இந்த கருத்தை பேசினால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் பிஜேபி ஒரு பக்கம் நம்புது அப்படின்றது ஒரு கோணம். இன்னொன்னு, மக்கள் ஏற்கிறார்களோ இல்லையோ டெல்லியில் ஆட்சி இருக்கு, ஒரு நாடு ஒரு யூனிட்டரி ஸ்டேட் அப்படின்றது ஆர்எஸ்எஸ் ஓட ப்ராஜெக்ட், ஒரு நாடு ஒரு மொழி, ஒரு நாடு ஒரு கலாச்சாரம், ஒரு நாடு ஒரு மதம், இந்த மாதிரி ஒரு ஒற்றை அடையாளங்கள் அப்படின்னு வர்ற ஒன்றை இந்த காலகட்டத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஒன் நேஷன் ஒன் லாங்குவேஜ், அதை நோக்கின இந்த பயணத்தில் எதிர்ப்பு வந்தால் பொருட்படுத்த கூடாதுன்றதுக்காகத்தான் பிஜேபி தலைவர்கள் கடுமையா பேசுறாங்கன்னு ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்களே சார். கண்டிப்பா. அதாவது முதல்ல வந்து நம்ம ஊர்ல கொக்கு பிடிக்கிறவன் வருவான். கொக்கு பிடிக்கிறவன் எப்படி வருவான்னு கேட்டீங்கன்னா, வயலுக்குள்ள வந்து கையை வந்து இப்படி வச்சுக்கிட்டு மேல ஒரு வெள்ளை துணி போட்டுக்கிட்டு கொக்கு மாதிரியே நிற்பான். அதுக்கு பிறகுதான் கொக்கு வந்து அது இன்னொரு கொக்குன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும். அந்த கொக்கை பிடிக்கிற வரைக்கும் அதுக்கு தெரியாது. இப்போ தமிழ்னு இவங்க சொல்றதுக்கு காரணமே, ஏன் நாங்க தமிழ தர்மேந்திர பிரதான் சொல்றாரு பாருங்க, தமிழைத்தானே படிக்க சொல்றோம், தமிழ்ல தானே நடத்த சொல்றோம், தமிழ் வேண்டாமா? ஆசீர்வாதமே கேட்கிறாரு. நான் கேட்கிறேன், நீங்க வந்து
முதல்ல நீங்க சொல்றது வந்து உண்மையாக இருந்தா தமிழ்நாட்டில் இருக்கிற கேந்திர வித்யாலயாவில் நீங்க வந்து தமிழ் ஆசிரியர்களை போட்டிருக்கீங்களா? நீங்க வந்து அதுல வந்து எது கம்பல்சரி லாங்குவேஜ் கேந்திர வித்யாலயாவில்? தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் பெற்ற ரிப்ளை வச்சிருக்கிறேன். அதாவது சான்ஸ்கிரிட் இஸ் எ கம்பல்சரி சப்ஜெக்ட் ஃப்ரம் கிளாஸ் 6 to class 8. Hindi is a compulsory subject from class 6 to class 8. Tamil is not a compulsory subject from class 6 to class 9. அப்போ என்ன மும்மொழி கொள்கை என்ற சொல்லுங்க. நீங்க வந்து சான்ஸ்கிரிட் வந்து கம்பல்சரி, ஹிந்தி வந்து கம்பல்சரி, இங்கிலீஷ் படிச்சாகணும். அப்போ தமிழ் எங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளிக்கூடங்கள்ல வருது? தமிழ்நாட்டில் படிக்கிற பள்ளிக்கூடங்கள்ல வந்து நீங்க வந்து 53 சான்ஸ்கிரிட் வாத்தியார்களை போட்டு கொடுத்துருக்கீங்க, 119 இந்தி வாத்தியார்களை பட்டு கொடுத்துருக்கீங்க, ஒரு தமிழ் ஆசிரியரை கூட நீங்க நியமனம் பண்ணல. அப்போ நீங்க யாருக்கு உபதேசிக்கிறீங்க? உங்களுடைய பள்ளிக்கூடங்கள்ல நீங்க நடத்துற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டட் ஸ்கூல்ஸ், அதுக்கு நாங்களும் வரி கொடுத்துருக்கிறோம். அந்த பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டில் நடக்குது, தமிழ் குழந்தைகள் படிக்கிறது. இங்க வந்து சான்ஸ்கிரிட்டை போட்டு நீங்க சொல்லிக் கொடுக்குறீங்க. தமிழ் செம்மொழி, உலக தமிழ் செம்மொழி ஆய்வு நிறுவனம் வச்சிருக்கிறோம். அது வந்து தலைவர் கலைஞர் காலத்தில் அன்னை சோனியா காந்தி அவர்களுடைய ஏற்பாட்டில் மன்மோகன் சிங் கவர்மெண்ட்ல கொடுக்கப்பட்டது. அங்க இன்னைக்கு வந்து அகத்தியருக்கு விழா எடுக்கிறீங்க. நீங்க அகத்தியர் எந்த இலக்கியத்தை படித்தார்னு நான் கேட்கிறேன். எந்த இலக்கிய தமிழ் இலக்கியத்தை அவர் படைத்தார்? தொல்காப்பியருக்கு கிடையாது, திருவள்ளுவருக்கு கிடையாது, கம்பருக்கு கிடையாது, இளங்கோடிகளுக்கு கிடையாது. அப்போ அகத்தியர் வந்து கொண்டு வந்து அவரை மாதிரி இன்னைக்கு பையங்களுக்கு வந்து அந்த பள்ளிக்கூடங்களில் படிக்கிற பையங்களுக்கு அகத்தியர் மாதிரி வேடம் போட்டு நீங்கள் ஊர்வலம் விடுகிறீர்கள், புதிய சித்தாந்தங்களை உருவாக்குகிறீர்கள். அப்போ நாங்கள் இதை என்ன மாதிரி எடுத்துக்கொள்வது? இப்போ நான் வந்து என்ன சொல்றேன்னா, நாங்கள் சரியா படிக்கல, எங்க பிள்ளைங்க சரியா பெர்ஃபார்ம் பண்ணல, சர்வதேச தரங்கள்லையும் அகில இந்திய அளவுகள்லையும் எங்க பிள்ளைகளுடைய பெர்ஃபார்மன்ஸ் மோசமா இருக்கு, அதனால எங்க சிஸ்டம் மோசம்னு நீங்க சொன்னீங்கன்னா நாங்க ஏத்துக்குவோம். ஆனா we are the best. அப்போ எதற்காக நீ வந்து நான் என்ன சொல்றேன், இந்த 2155 கோடி ரூபாய் நீ என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒரு 30,000 டீச்சர்ஸ், 40,000 டீச்சர்ஸ், இவங்களுக்கு வந்து இன்னும் 5 சம்பளம் கொடுக்க முடியலன்னு வச்சுங்களேன், எத்தனை மாசம் பட்டினியா இருப்பாங்க? உடனே கொதித்து எழுவார்கள். அந்த கோபம் அரசாங்கத்துக்கு எதிராக வரும். பிறகு ஒவ்வொரு ஸ்கீமையா நிப்பாட்டுவீங்க, ஒவ்வொரு இடத்துலையும் கலாட்டா வரும், தகராறு வரும், மக்கள் வந்து தெருவில் இறங்கி போராடுவார்கள், இந்த அரசுக்கு எதிராக ஒரு வெறுப்பு வளரும், உடனே அந்த வாக்குகளை அறுவடை செய்ய வேண்டும், இந்த அரசாங்கத்தை செயலிழந்த அரசாங்கம். அதுதான் மோட்டிவ். அதனாலதான் நான் வந்து கவனமாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். இதை வந்து இதை பெரிய விலை கொடுக்க வேண்டியது இருக்கும் இந்த அரசு. அதை வந்து நம்ம வந்து அப்படி வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. மொழி வாரியாக நாம் வந்து 75 ஆண்டுகள் சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்கிறோம். தமிழ்நாடு வந்து பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா நமக்கு அதை பற்றி நம்ம கவலைப்பட போறது இல்லை, நம்ம அதை பற்றி கேட்க போறது இல்லை. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு அமைச்சர் வந்து கான்ஸ்டிடியூஷன் சொல்றாரு, மும்மொழி கொள்கை வந்து கான்ஸ்டிடியூஷன்ல எந்த ப்ரொவிஷன்ல இருக்கு? எனக்கு வந்து ஆசீர்வாதம் சரி சொல்லணும். சொல்றாரு தர்மேந்திர பிரதான். சொல்லுங்க. அதாவது அண்ணன் வந்து 2 பாயிண்ட் சொன்னார். கான்கரண்ட் லிஸ்ட்ல இருக்குது, அதனால வந்து இந்த முடிவை வந்து மத்திய அரசு எடுக்கக்கூடாது, மாநில அரசுக்கு முழு உரிமை உண்டு. அண்ணனுக்கு வந்து ஒரே ஒரு தகவல், சுவாமி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2 February 2013 ஜட்ஜ்மெண்ட் ஆன் பாலிசி மேக்கிங். அதாவது மத்திய அரசுக்கு ஒரு பாலிசி எடுக்க, ஒரு கொள்கை எடுக்க, கொள்கை முடிவை எடுக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மத்திய அரசுக்கு முழு உரிமை உண்டு. அந்த உரிமையை அவர்கள் நிலைநாட்டுவதற்கும் வாய்ப்பு உள்ளது. ஆக அந்த கொள்கை முடிவை ஒரு நீதிமன்றம் கூட தடுத்து நிறுத்த முடியாது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுக்கும் அதனுடைய அமைச்சரவைக்கும் ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறதுக்கு, தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்துக்கு ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறதுக்கு அதிகாரம் இல்லையா, உரிமை இல்லையா? இது எப்ப தெரியுமா, இதே கல்வி ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்துச்சு இல்லீங்களா, அதுவரை நீங்க சொல்ற பாயிண்ட் வந்து வேலிட். அப்ப ஸ்டேட் ஒரு நிமிஷம் ஒன்னுச்சு வசப்பட வேணாம். அதாவது எனக்கு தாய்மொழினா, எனக்கு தாய்மொழி எப்படி உங்களுக்கு தாய்மொழி அதே மாதிரி எனக்கு தாய்மொழி. நான் வருங்கால சந்ததியை பத்தி, நீங்கள் பழசா பத்தி பேசிட்டு இருக்கீங்க. 65 வருடத்துக்கு முன்பு இவங்க எல்லாம் வந்து போராடினாங்க. ஓகே, நாங்களும் அப்ப நான் பிறக்க கூட இல்ல. ஆனா இன்னைக்கு ஒரு லாங்குவேஜை என்னால கத்துக்க முடியல, அதற்காக நான் ஹிந்தி பிரச்சார சபால நெட் வந்துருச்சே சார், இன்டர்நெட்ல எந்த லாங்குவேஜ் வேணா படிக்கலாமே சார். இன்டர்நெட்ல லாங்குவேஜ் படிக்கலாம், அந்த லாங்குவேஜை யூஸ் பண்ண முடியுமா? அதையும் நம்ம பேசலாம். ஒரு கேள்வி, இரண்டாவது கேள்விக்கு ஒரு பதில். இல்ல ஒரு நிமிஷமா, இந்த ஒண்ணே ஹிந்தில என்ன படிக்கணும்னு சொல்றாரு அண்ணா, சொல்லுங்க. ஓகே, இல்ல ஒரே ஒரு நிமிஷம், அவர்கிட்ட அண்ணன் கிட்ட ஹிந்தில நாங்க என்ன படிக்கணும்னு கேளுங்க.
சார் ஹிந்தில நாங்க என்ன படிக்கிறோம்? இலக்கியம் கவிதை கேக்குறீங்களா? இலக்கியம் இருக்கா, கவிதை இருக்கா, அறிவியல் இருக்கா, மருத்துவம் இருக்கா, என்ன இருக்கு சார்? ஹிந்தில என்ன இருக்கு சார்? தயவு செய்து ஹிந்தில சம்பாஷணை மொழியை தவிர ஹிந்தில தமிழ்ல இல்லாத என்ன இருக்கு? தவறு. ஹிந்தியை படிக்கிறோம். அதாவது ஹிந்தியை படிச்சாதான் நாங்க மேன்மை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு ஹிந்தில தமிழ்ல இல்லாத என்ன இருக்கு? அதிமுக கோணத்தை கேட்டுறேன், சிவசங்கரி அவர்களுடைய கோணத்தை. முன்னாள் முதலமைச்சர் எங்களுடைய பொதுச் செயலாளர் நேற்றைய கூட்டத்திலே வந்து தெளிவாக சொன்னார், இருமொழி கொள்கை தான் தொடரும், புரட்சி தலைவி அம்மா வழியில், புரட்சி தலைவர் வழியில். இன்னைக்கு காங்கிரஸும் திமுகவும் இருமொழி கொள்கையை பற்றி பேசுகிறாங்க. எனக்கு வினோதமாகவும் இருக்குது, வேடிக்கையாகவும் இருக்குது. இத்தனை பிரச்சனைக்கு மூல காரணம் யார் சார்? இத்தனை பிரச்சனைக்கு மூல காரணம் யார்? முதலமைச்சர் கூட சொல்கிறாரு, பொதுப்பட்டியலில் உள்ள கல்விக்கு மத்திய அரசாங்கம் வந்து ஏகபோக எஜமானர்கள் அல்லன்னு சொல்கிறாரு இல்லையா? ஒத்துக்கிறேன். ஆனால் எப்போ போச்சு? கல்வி வந்து மாநில பட்டியலேருந்து பொதுப்பட்டியலுக்கு போன பிறகு தானே இந்த பிரச்சனை வருது. அதுக்காக அவங்க என்ன முன்னெடுத்தாங்க சார்? என்ன முன்னெடுத்தாங்க? 15 வருஷம் கூட்டணியில் இருந்தாங்க, ஏதாவது முன்னெடுத்தாங்களா? அத்தனை மாநில உரிமையும் யார் காலத்தில் போச்சு? ஜல்லிக்கட்டுல இருந்து இத்தனை பிரச்சனை. நீட் எப்போ வந்துச்சு? 2010 இவங்க பீரியட்ல தான் வந்துச்சு. சார் கல்வியை வந்து மாநில பட்டியலில் கொண்டு வந்தால் இத்தனை பிரச்சனை வந்திருக்குமா? நீட்ன்ற அனல் இன்னைக்கும் சார் மொழிப்போர் தியாகிகளை மதிக்கிறோம், இருமொழி கொள்கை தான் தொடரும். இன்ன வரைக்கும் தேசிய கட்சியில் வராம போனதுக்கு அதுக்கு வித்திட்டதே மொழிப்போர் தான். அந்த மொழிப்போரை மதிக்கிறோம். கடந்த காலத்துல வாழ்றீங்க, என்னைக்கோ நீங்க வந்து ஆதி காலத்து பேச்ச பேசிட்டு இருக்கீங்க. இப்பெல்லாம் தமிழ்நாடு மாறிடுச்சு சார். 50-50 சார். பொதுப்பட்டியலில் இருக்கும்போது 50% நமக்கும் உரிமை இருக்கு, 50% அவங்களுக்கும் உரிமை இருக்கு. நம்மளோட ஆலோசனை இல்லாம எந்த முடிவும் இருக்கு. முக்கியமா அவர் வந்து ஃபண்டு தரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. செந்தில் பாலாஜி கூட கடுமையான விமர்சனத்தை வச்சாரு, சில மோசமான வார்த்தைகளை பயன்படுத்திருக்காரு. ஆனா செந்தில் பாலாஜி எங்க இருந்தார் அந்த நேரத்தில் நான் இந்த பொதுவெளியில சொல்லி கொச்சைப்படுத்த விரும்பல. ஆனா அவர் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், 28/8/2024 அறிக்கை கொடுத்திருக்காரு. என்னன்னு 573 கோடியை வந்து ஜூன் மாசம் கொடுக்க வேண்டிய ஃபண்டை வந்து கொடுக்கல. அதனால பல மாணவர்கள் கல்வி உரிமை சட்டத்தின் மூலமாக இருக்க மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. 15,000 ஆசிரியர்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கு. தயவு செஞ்சு இது உடனடியாக விடுவிக்கணும்னு சொல்லிட்டு எடப்பாடியார் அறிக்கையை விட்டிருக்காரு. அந்த அளவுக்கு நாங்க வந்து முன்னெடுத்திருக்கோம். என்ன இப்ப காவேரி உரிமை? ஒரே ஒரு கேள்வி, தவறா எடுத்துக்க வேண்டாம். ஏமா நம்ம பொதுப்பட்டியலுக்கு போனது எப்பமா? 75 அந்த எமர்ஜென்சி 76ல ரைட். அதுக்கு பிறகு 11 வருஷம் இந்த நாட்டை ஆண்டது யாருமா? சார் நான் ஒரு நிமிஷம் இருங்கம்மா. நான் என்ன சொல்றேன், 75ல ஒரு நிமிஷம் புனா 75ல குறிக்கல சார். நாங்க நீங்க 75ல போச்சு. 17 வருடம் கூட்டணியில சார். அந்த ஜனதா கட்சியில அதிமுக கூட்டணி அமைச்சரவை வார்த்தையை சொல்லி தான் நீங்க அறுவடை பண்ணீங்க. கூட்டணி அமைச்சரவையில இருந்தது. போன உடனே 10 வருஷம் அமைதியா உட்கார்ந்தா எப்படி? இன்னொரு நாள் பேசுவோம். இன்னைக்கு இந்த புதிய கல்விக் கொள்கை ஹிந்தி மும்மொழிக்கு வருவோம். நீட் எப்படி சார் வேற பேச முடியும்ன்றீங்க? நீட் நிறைய முறை பேசியிருக்கோம் மேடம். சார் அதுவும் கல்விக்கு உட்பட்டதான் சார். சரி நீட் பேசுறதுனா நம்ம தனி விவாதம் வச்சுக்கலாமே. கல்வி நம்ம கிட்ட இருந்தா வந்திருக்குமா? இத்தனை மாணவர்கள் 32 பேர் இறந்து போனது காரணம் நீட் தான சார். 2017 எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் தான் நடந்தது. சார் எப்ப 2010 நோட்டிபிகேஷன் வந்துச்சு சார். இருந்த வரைக்கும் ஆட்சியில தான் நடக்கல. நீங்க ஏன் விட்டுட்டீங்க? நீங்க ஏன் வழி கொடுத்தீங்க? நாங்க கொடுக்கவே இல்ல. இப்ப நாங்க கொடுக்கவே இல்ல. இந்த பரப்பரையில சொல்றீங்களா? வந்தவன முதல் நாங்க தான் உச்சநீதிமன்றத்துல தடை வாங்கி தமிழ்நாட்டுக்கு கொள்கை முடிவு தலைவர் கலைஞர் வாங்கிட்டாரு. ரகசியம் சொன்னது பொய்யா? தலைவர் கலைஞர் வாங்கிட்டாரு. ரகசியம் சொன்னது பொய்யா? தலைவர் கலைஞர் வாங்கிட்டாரு. கேக்குற ஸ்ட்ரைட்டா கேக்குற சார், லேட்டஸ்டா கேக்குற. ரகசியம் இருக்கு நீங்களா? அது சொன்னது பொய்யா உண்மையா? நாங்க சொன்னது உண்மை. நாங்க தான் எழுதி அனுப்பியிருக்கோமே. உண்மையா பொய்யா? இப்ப செய்ய வேண்டியது யாரு? நாங்க செய்யாம இருக்கோமா? அதே தான நாங்க செஞ்சோம். நீங்க எங்க செஞ்சிட்டு 2 வருஷமா தூங்கிட்டீங்க. எங்க தூங்குனோம்? நீங்க 2 வருஷமா எங்க இருந்தது? 17 பிப்ரவரியில அனுப்புனா நீட் இரண்டாவது தீர்மானம். நீட் நம்ம நிறைய பேசிட்டோம் சார். இல்ல நீட் பேசிட்டோம் நிறைய சார். நியூ எஜுகேஷன் பாலிசிக்கு வருவோம் சார். அது எப்படி சார் மறக்க முடியும்? கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட விவாதங்கள்ல நீட்ட பத்தி எங்களை கேட்டாங்க. இன்னைக்கு நான் திருப்பி கேக்குறேன், என்ன ரகசியம்? நீட் எப்ப ரத்து பண்ண போறீங்க? நாங்க ரகசியம் இருந்தாலும் தான் எழுதி அனுப்பணும். 15 வருஷத்துக்கு மேல கையெழுத்து போட வேண்டிய ஒன்றிய அரசு கேளுங்க. ஜல்லிக்கட்டு போச்சு. அப்ப என்ன பண்ணாங்க? அந்த ஜல்லிக்கட்டு உரிமை கொண்டு வந்தோம் சார். 80 மணி நேர போராட்டம் காவேரிக்காக அம்மா மெரினால. அந்த அளவுக்கு மாநில உரிமை. ஜல்லிக்கட்டு நாயகன் ஓபிஎஸ் சொல்றாங்க, நீங்க ஏத்துப்பீங்களா? இப்போ சார் நான் சொல்றது அது அதிமுக ஆட்சி. ஜல்லிக்கட்டுக்கு போராடியது மக்கள். அதிமுக ஆட்சி. ஜல்லிக்கட்டு வந்ததுக்கு எந்த ஆட்சியும் காரணம் இல்ல, மக்களுடைய எழுச்சி காரணம். இருங்க, அந்த எந்த பீரியட்ல கொண்டு வந்த அம்மாவுடைய ஆட்சி, அதிமுகவுடைய ஆட்சி, எடப்பாடியார் முதலமைச்சர் கீழே தான் ஜல்லிக்கட்டு உரிமை மீட்கப்பட்டது. எங்க ஆட்சியில தானே. ஓபிஎஸ் தான் சொல்றாங்க, அவர்தான் ஜல்லிக்கட்டு நாயகர்னு ஏடிஎம்கே காரங்க தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதிமுகவுடைய ஆட்சி தானே. ஓபிஎஸ் ஆட்சி காலத்துல என்ன பண்ணீங்க? ஓபிஎஸ் தான் ஜல்லிக்கட்டு வீரர்னு பாராட்டினாங்க. அப்போ நாங்க ஒதுக்கணும் சார் கல்விக்கு. 32% விட்டுட்டு போனீங்க. 53% உயர் கல்வி கொண்டு வந்தோம். எத்தனை பள்ளிகள் கல்லூரிகள்
இல்ல ஒரே ஒரு வேப்பேரியில பிரச்சனை கால்நடை இல்ல ஒரு மருத்துவமனை செகண்ட் கொண்டு வந்தோம். ஒரு செகண்ட் 4 வேளாண் மருத்துவமனை கொண்டு வந்தோம். மேடம் ஒரு நிமிஷம். அதாவது என்னவோ கல்விக்காகவும் ஒரு அரசியலுக்காக இல்ல முழுக்க அரசியல் சார். ஒரு செகண்ட் முழுக்க அரசியல் சார். ஒரு செகண்ட். மாவட்டம் மருத்துவ கல்லூரி நாங்க தான் இருங்க சார். இல்ல அது கல்லூரி நாங்க 11 மருத்துவ கல்லூரி கொண்டு வந்தது பொய்யா? 17 மருத்துவ கல்லூரி அதிமுகல கொண்டு வந்தது பொய்யா? ஏன் சார் 17 மருத்துவ கல்லூரி ஒன்றிய அரசு அங்கீகாரம் கொடுத்தது. காலேஜ் நீங்களே வந்தீங்க. அங்கீகாரம் கொடுத்தது தான் பெரிய விஷயம். இந்த காலேஜ் கட்டறது சார் கொடுக்கிறது நாங்க. நீங்க இல்ல மேடம் ஒரு நிமிஷம் கொஞ்சம் சார் நான் குறிப்பிடுறேன். பேச விடுங்க சார். ஒரு செகண்ட் மேடம் ஒரு செகண்ட். அதாவது உயர்கல்வியில பள்ளி கல்வியில தமிழ்நாட்டோட பள்ளி கல்வியோட தரத்தை உயர்த்துறதுலயோ நிறைய பேருக்கு கல்வி கிடைக்கணும்னு செஞ்சதுலயோ உயர்கல்வியை மக்கள்கிட்ட கொண்டு வந்ததுலயோ பெண்களோட என்ரோல்மெண்ட் கொண்டு வந்ததுலயோ திமுகவும் அதிமுகவும் அவங்க ஆட்சி காலத்துல அவங்களால ஆன எல்லாத்தையும் செஞ்சிருக்காங்க. யாரும் அதிமுகவை இதுல குறை சொல்லல. இன்னைக்கு சப்ஜெக்ட் வாங்க NEP நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும்ன்றதுல உங்க கோரிக்கை என்ன? கண்டனம் தெரிவிக்கிறோம், கடுமையா மறுக்கிறோம், தப்புன்றோம். அததான் சொல்றேன். 8ஆம் மாசமே ஆகஸ்ட் மாசம் இதுதான் கள்ள கூட்டணி நாங்க சொல்றது. பிஜேபி மேல இருக்கிற அக்யூசேஷனை மாத்தி திமுக மேல கொண்டு வராங்களா? ஆமா நீங்க என்ன செய்றீங்க? அதிமுக எதுக்கு வந்தது புரியுதா? 39 பேர் அதிமுக இந்த இடத்துல 71 கட்சியில 70 கட்சி எதுக்குது? ஆனா எதுக்குற மாதிரி அங்க சொல்லிட்டு இங்க வந்து திமுகவை பிடிக்கிறாங்க தெரியுமா? அப்ப பிஜேபியை காப்பாத்துற வேலை. பிஜேபியை காப்பாத்துறதுக்கு தான் இந்த வேலை. எதுக்கு திமுக மேல பாருங்க? திமுக என்ன செஞ்சதுன்னு அது இங்க தேவையா? இப்ப இந்த விவாதத்துக்கு என்ன வந்துச்சு? உங்க நோக்கமே பிஜேபியை காப்பாத்தி திமுக மேல டைவர்ட் பண்ணணும். உங்க கூட்டணி இப்பவும் அந்த கூட்டணி வேலையை பாக்குறீங்க. மக்கள் முடிவு பண்ணுவாங்க. நீட் ரத்து ரகசியம் இருக்கு சொன்னது நீங்க. பல மாணவிகள் உங்களோட வாக்குறுதியை நம்பி காத்திருந்தாங்க. இறந்து போனதுக்கு காரணம் நீங்க தான். அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? யாரு காரணம்? நீ உங்க ஆட்சியில செத்ததுக்கு நாங்க எதுக்கு காரணம்? நீங்க தான் சொன்னீங்க. உங்க அம்மா தான் சொன்னாங்க. ஒரு அனிதாக ஓடி ஜெயலலிதா இறந்து போனாங்க. எடுத்து உங்க அம்மா தான். உங்க ஆட்சி காலத்துல செத்ததுக்கு நாங்க எதுக்கு பொறுப்பேற்கணும்? எடப்பாடி பழனிசாமி தான் கொண்டாருன்னு சொல்லிட்டு எத்தனை மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தீங்க? கல்விக்காக ஒண்ணுமே நாங்க தான் கொண்டு வந்தோம். மெடிக்கல் காலேஜ் மாவட்டம் தோறும் மெடிக்கல் காலேஜ் நம்ம தலைவர் கலைஞர் தான் கொண்டு வந்தாரு. அப்பான்ற வார்த்தை மகிழ்ச்சி அளிக்குதுன்றாரு. அப்பான்ற வார்த்தை மகிழ்ச்சி அளிக்கிறதாவே இருக்கட்டும். இருங்க அளிக்கிறதாவே இருக்கட்டும். லேப்டாப்பை நிறுத்திட்டீங்க. இன்னைக்கு புத்தக பை கூட ஒழுங்கா கிடைக்கல. புத்தகத்தோட விலை 40% அதிகமாக்கி இருக்கீங்க. ஒரு செகண்ட் பீட்டர் சார் குறுக்கிடுறாரு. ஒழுங்கா கொடுக்கல. ஒரு செகண்ட் இத்தனையும் செஞ்சுட்டு அப்பான்ற வார்த்தை என்ன சார் இது? ஒரு அரசியலுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு செகண்ட் பீட்டர் சார் குறுக்கிடுறாரு. ஒரே செகண்ட். கழிவறைகள் இல்ல, கூரைகள் இடிஞ்சு போயிருக்கு. எதையுமே தரம் இல்லாம வச்சிட்டு நீங்க பேசுறீங்க. இது அவ்வளவுதே வச்சிட்டு போனதா? ஒரு செகண்ட் பீட்டர் சார் ஏதோ குறுக்கிடுறாரு. 3 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? பீட்டர் சார் இல்ல அதாவது நீங்க வந்து இன்னைக்கு இருக்கிற தர்மேந்திர பிரதானுடைய வார்த்தைகளை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் மிக மிக சீரியஸாக எடுத்துக்கொண்டு இதற்கு எதிர்வினை ஆற்றாமல் நீங்கள் வந்து ஒரு சின்ன சுயநல வட்டத்திற்குள்ள ஒவ்வொரு அரசியல் கட்சியும் நின்று சிந்திக்கும் என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலமும் தமிழர்களுடைய எதிர்காலமும் தமிழ் மொழியுடைய எதிர்காலமும் கடிதம் கடிதம் இவங்க தான் எழுது. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? ஏற்றுக்கொண்டு எழுதலையே. படிங்க அதுல செகண்ட் பேரா படிங்க. ஏமா செகண்ட் பேரா படிங்க. இல்ல சார் அதுக்கு பிறகு சிஎம் எழுதின கடிதம் இருக்கு. சகோதரி நீங்க அதுக்கு அடுத்து வாங்க. படிங்க சகோதரி. நீங்க அந்த லெட்டரோட செகண்ட் பேரா படிங்க. சகோதரி செகண்ட் பேரா படிங்க. படிக்கிட்டு சகோதரி ஒரு நிமிஷம் திருப்பிட்டு நீங்க செகண்ட் லைன் படிச்சிட்டு சப்ஸ்டன்ஸ் வாங்க மேடம். செகண்ட் லைன் சகோதரி ஸ்கூல் இன் தி ஸ்டேட். நீங்க அடுத்த லைன் படிங்க. அதாவது பீட்டர் சார் a state level committee அந்த லெட்டர்ல headed by school education secretary has been constituted based on the recommendation of the committee. Recommendations of the committee. We will decide அந்த கமிட்டி சொல்லல. பாயிண்ட் ஆஃப் ஆர்டர். ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்ல ஒரே செகண்ட். ஏங்க நீங்க எழுதுனீங்களா இல்லையா? நாங்க ஒத்துக்கவே இல்லையே. பாலிசி டெசிஷன் இல்லையா? நீங்க தான் இருமொழி கொள்கை தான். நீங்க தான் வாசிச்சீங்க. நீங்க தான் வாசிச்சீங்க. நீங்க தான் வாசிச்சீங்க. நாங்க ஒத்துக்கல. உங்களுக்கு பாலிசி டெசிஷன் தான அது? பாலிசி டெசிஷன் தான அது? சார் நீங்க வக்கீலுமா? ஆமா சார் மொழி நீங்க வக்கீல் தானமா? ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. ஒரு நிமிஷம் இல்லம்மா நான் இத எழுதுறீங்க. இல்லம்மா தமிழ்ல எழுதுங்க சார். ஒரு நிமிஷம் மேடம். தமிழ்ல எழுதுங்க சார். தமிழ்நாட்டினுடைய நேயர்களுக்கு எல்லோருக்கும் ஆங்கிலம் தெரியாது. அந்த கடிதத்தோட 2வது பத்தியில என்ன சொல்லியிருந்ததுன்னு தமிழ்ல சொல்லுங்க. இன்னொன்னு அதுக்கு சப்சிக்வெண்டா முதலமைச்சர் இந்த கமிட்டி போட்டோம். நாங்க இதுல எங்களுக்கு 2 அப்ஜெக்ஷன்ஸ் இருக்கு.
மும்மொழி கொள்கை அப்படின்ற ஒண்ணு நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம், தமிழ்நாட்டுக்கு விலக்கு தாங்க முடியாதுன்னு சொல்லணும் சார் அப்படின்னு முதலமைச்சர் பிரதமர் எழுதி இருக்கிறாரு. நான் என்ன சொல்றேன், 38ல ஆரம்பிச்சு இன்ன வரைக்கும் முடியாதுன்றது தான் நம்மளுடைய கொள்கை. அதுக்கே நீங்க கடிதம் எழுதுறீங்க, ஒரே ஒரு வார்த்தை முடியாதுன்னு எழுதிட்டு போங்க. எங்க இருக்கு அதுல ஹிந்தியை ஏத்துப்போன்னு எங்க இருக்கு? நீங்க என்ன ரெக்கமெண்டேஷன் என்ன சொல்றீங்க? கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் ஏன் சொல்றீங்க? ஏன் சொல்றீங்க? கமிட்டி வந்து முடியாதுன்னு தான் சொல்லி முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரே செகண்ட். மத்திய அரசு முடியாதுன்னு சொல்ல முடியாது. முடியாதுன்னு சொல்ல முடியாது சார். ஒரு நிமிஷம் சார். முடியாதுன்னு சொல்ல முடியாது. எல்லாத்தையும் கண்ண மூடிட்டுல இருக்க முடியாது. பாருங்க, கண்ண கொள்கை ரீதியா தான் இருக்க முடியும். ஒரு செகண்ட். அப்ப என்ன இரட்டை நிலைப்பாடு தான்? எங்களால கண்ண மூடிட்டு காலையில விட முடியாது, கண்ண மூடிட்டு எதிர்த்து நிக்க முடியாது. ஆனா ஒரு பக்கம் கண்ண மூடி எதிர்க்க முடியாது. ஒரே செகண்ட்ல இருக்க முடியாது. ஆசீர்வாதம் ஆச்சாரி குறுக்கிட்டார், பீட்டர் சார் குறுக்கிட்டார். ஒரு செகண்ட். ஒரு நிமிஷம் சார். ஒரு நிமிஷம் சார். மொழி கொள்கை நான் தான் சொல்றேன். 38 மொழி கொள்கைக்கு நாங்க தெளிவா செக் வச்சிட்டோம். சார், என்ன செக்? மொழி கொள்கைக்கு நாங்க தெளிவா சொல்லிட்டோம் சார். ஒரு நிமிஷம் சார். இந்திய எதிர்க்கிற லட்சணம் இதுவா சார்? ஒரு நிமிஷம். இந்திய எதிர்க்கிற லட்சணம் இதுவா? ஓகே திரு பீட்டர். அதாவது இல்ல போனா இதை வந்து இன்னைக்கு வந்து உங்களை மாதிரி ஒரு பாப்புலர் சேனல் இன்னைக்கு வந்து லட்சக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு தவறான தகவலை வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து வலுவாக இந்த ஊடகத்தின் மூலம் பரப்புவதற்கு நாங்களும் அமைதியாக இருந்தோம் என்கிற அந்த குற்றச்சாட்டுக்கு நான் இரையாக விரும்புகிறேன். அந்த PM ஸ்ரீ திட்டத்தை வந்து ஏற்றுக்கிட சொல்லி மத்திய கல்வி அமைச்சர் வந்து நம்முடைய அரசை வற்புறுத்துகின்ற போது நம்முடைய அரசு என்ன சொல்லுகிறதுனா, அந்த திட்டத்தினுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுங்க, அந்த டீட்டெயில்ஸை வந்து எங்களுடைய அதிகாரிகள் அதனுடைய நிபுணர்களை வைத்து நாங்கள் ஆராய்ந்து அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுனா ஏற்றுக்கொள்கிறோம், அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியலன்னா நாங்கள் உங்களுக்கு கருத்தை தெரிவிக்கிறோம்னு சொல்கிறோம். அந்த கமிட்டி கூடி இது நம்முடைய பேசிக் கான்செப்ட், நம்ம ஒத்துக்கொண்ட கல்விக் கொள்கைக்கு எதிரானது, இருமொழி கொள்கைக்கு எதிரானது, ஆகவே இதை வந்து இந்த கான்செப்டை இந்த அம்சத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொன்ன உடனே முதலமைச்சர் வந்து கடிதம் எழுதுகிறார். இதுல வந்து இதை வந்து அவங்க பாஜக சொல்வது வந்து ஏற்றுக்கொள்ளலாம், ஏன்னா அவங்க வந்து வேணுக்குன்னு சொல்றாங்க. ஆனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை போன்ற மாநில சுயாட்சியிலும் மாநில உரிமைகளிலும் தமிழ் மொழியையும் தமிழர்களையும் பாதுகாப்பதில் நம்பிக்கை கொண்ட கட்சி என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சி இந்த கூற்றை ஆதரிக்கும் என்று சொன்னால் பாஜகவுக்கு துணை போற மாதிரி தான் ஆகும். அந்த பாவத்தை செய்யாதீர்கள் தான் நான் கேட்கிறேன். அது வந்து ரொம்ப இன்னைக்கு வந்து தேவேந்திர பிரதான் பேசினதை நாம் எல்லோரும் ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு வந்து இது ஆரம்பம். குரங்கு வந்து முதல்ல குட்டியை விட்டு கரண்டை பிடிச்சி பார்க்குற மாதிரி முதல்ல சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீட்டை நிறுத்துவார்கள், பிறகு அது வந்து கடைசியில் எங்கே போய் நிற்கும் என்று சொன்னால் தமிழகம் வந்து தன்னுடைய வாழ்வுரிமைக்காக உயிரோடு இருப்பதற்காக போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படும். அது நல்லதல்ல. அதை போன்ற ஒரு சூழ்நிலை தவிர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சார் வந்து சார் நான் பதில் சொல்லிடுறேன் சார். பீட்டர் அல்போன்ஸ் சார் வந்து ஒரு மூத்த தலைவர். ஆனா அவர் எப்படி அதை கட்டமைக்கிறார் பாரு. நாங்க ஏதோ ஆதரவு தெரிவிக்கிறோம், நான் நீங்க இந்த மாதிரி லெட்டர் கொடுத்ததே தப்புன்னா அப்ப அது கண்டனத்துக்குரிய விஷயம் தானே சார். இதே விஷயத்தை தான் நாங்க நீட் விஷயத்துல சொல்லும்போது நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சொல்லி பார்க்கலாம். நாங்க இதை வந்து ஆதரிக்கல, கண்டனத்துக்குரியது. ஆனா நீங்க ஏன் இந்த மாதிரி ஒரு கடிதத்தையே எழுதணும்ன்றோம். இன்னொரு விருந்தினர் பேசவே இல்லை சார். இது இல்ல ஒரு பாயிண்ட் நான் முடிச்சுக்கிறேன். ஒரு சின்ன பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் தான். அண்ணன் வந்து சொன்னாங்க இந்த லெட்டர் வந்து அதுல வந்து செகண்ட் லைன் நீங்களும் கூட சொன்னீங்க, அதை படிச்சு பாருங்க அப்படின்னு. அந்த லெட்டருக்கு அப்புறம் சிஎம் ஒரு லெட்டர் எழுதினாரு பிரைம் மினிஸ்டருக்கு. அது வர ஸ்டேட் லெவல் கமிட்டி வந்து கூடி இருக்குது, அது வந்து முடிவெடுக்கும். அதுக்கப்புறமேட்டு சீஃப் மினிஸ்டர் கடிதம் எழுதுறாரு. ஓகே, வெல் டன் டன். இப்போ நாங்க கேட்கறதுல அந்த ஸ்டேட் லெவல் கமிட்டியோட மினிட்ஸ் ஆஃப் தி மீட்டிங் எங்க சார் இருக்கு? காட்ட சொல்லுங்க. இருக்கு. அப்புறம் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை உருவாக்குறதுக்கு ஒன்னு போட்டாங்க. ஸ்டேட் எஜுகேஷன் அது வேற இருக்கு. அது பாலிசி முதலமைச்சரிடம் அந்த முதலமைச்சர் அவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கு. காட்ட சொல்லுங்க. முதலமைச்சர் காட்ட சொல்லுங்க. சார் முதலமைச்சர்ட்ட கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸ் அடிப்படையில தான் முதலமைச்சர் கடிதம் எழுதிருக்காரு. சரி, இத ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அவ்வளவுதான். நான் சொல்றேன் அவங்களுடைய வெப்சைட்ல எஜுகேஷன் டிபார்ட்மென்ட் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ட்வீட் பண்ணட்டும். இதுதான் ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்டை நான் வந்து பப்ளிக் பண்றேன். ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசிக்கு நான் ஒரு கமிட்டி போட்டேன். அந்த பாலிசியோட ரிப்போர்ட் இது. உங்க கோரிக்கை வந்து மக்கள் மன்றத்துல அந்த கமிட்டியோட நிபுணர் குழுவோட அறிக்கை வைங்கன்றீங்க. ஓகே ஓகே, தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியும் ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு. சத்யன் இலக்கின சத்யன் பிரச்சனை ஓடிட்டே இருக்கு. ஓகே ஓகே, சத்யன் வந்து கல்வித்துறையில ரொம்ப காலம் இயங்கிட்டு இருக்கிற ஒரு எக்ஸ்பர்ட் தான். சத்யன், உங்க கோணம் என்ன இதுல? இது வந்து புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிற பேர்ல இல்ல தேசிய கல்விக் கொள்கை NEP அப்படிங்கிற பேர்ல அவங்க கொண்டு வர்றது என்ன அப்படின்னா, மொத்தத்துல ஒரு யூனிட்டி அப்படிங்கிற பேர்ல அவங்க என்ன கொண்டு வராங்கன்னா, ஒரு அதாவது ஒருமைப்பாடு அப்படிங்கறது வேற, பட் ஒன்னே எல்லாத்துக்கும் வந்து திணிக்கிறது வேற. கேமரா கூட
யூனிட்டி அப்படிங்கிற பேர்ல யூனிஃபார்மிட்டியை வந்து திணிக்கிறதுக்கான ஒரு முயற்சி. இதை எப்படி சொல்றேன் அப்படின்னா, சிம்பிள் கொஸ்டின் எல்லாருமே இந்த பேனல்ல கேட்டாங்க, மக்களே இதை பத்தி யோசிக்கிட்டோம். இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற கேந்திரிய வித்யா ஸ்கூல்ல 0 தமிழ் டீச்சர்ஸ் இருக்காங்க. இவங்க தான் போய் உத்தரப்பிரதேசத்துலயும், அஸ்ஸாம்லயும், ராஜஸ்தான்லயும், வெஸ்ட் பெங்கால்லயும், ஒரிசாலையும் தமிழ் டீச்சர்ஸ் அப்பாயின்ட் பண்ணி தமிழ் கத்துக் கொடுக்க போறாங்களா? இல்ல இவங்க தான் தமிழ்நாட்டுல வந்து கன்னடமோ இல்ல மலையாளமோ இல்ல போஜ்புரியோ கத்துக் கொடுக்க போறாங்களா? எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு பேக்டோர் என்ட்ரி கூட இல்ல. ஸ்ட்ரெயிட்டா கதவை திறந்து விட்டு வாங்க அப்படின்ட்டு, டோல் லெசல்ஸுமே ரொம்ப டிராபிக் ஆயிடுச்சுன்னா திறந்து விடுற மாதிரி வாங்க அப்படின்ட்டு மொத்தமா திறந்து விட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், எல்லாத்தையும் அழிச்சு. அதற்கு அடுத்து இதுல ஒரு முக்கியமான விஷயம், அந்த குலக்கல்வி அப்படின்ட்டு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் எப்பயுமே. எல்லாமே சேர்ந்து வந்து அதை பார்த்து போகுது. அதாவது 3 வயசு 6 வயசு 8 வயசுல எல்லாம் வந்து எதற்கு வந்து நீங்க வந்து உங்களுடைய கல்வி அப்படிங்கறத விட்டுட்டு உடம்பை நீங்க வந்து பார்க்கணும், உடல் உழைப்புல வந்து என்ன செய்ய முடியும்ட்டு பார்க்கணும், தொழில் கல்வி என்ன செய்ய முடியும்ட்டு பார்க்கணும், வொகேஷனல் ட்ரைனிங் பார்ப்போம். அதுக்கெல்லாம் என்ன அவசியம் இருக்கு? சின்ன பிள்ளைகள படிக்க வைங்க அப்படின்னு சொல்றத வந்து கேட்காம இவங்களா ஒரு சில விஷயங்களை வந்து இப்படி விதவிதமா கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளை எடுக்கிறது தான் இது. இது நம்ம சொல்லலாம், அந்த பர்டிகுலர் இதுலயே இருக்கு. இடைநிற்றல வந்து எவ்வளவு குறைக்கணுமோ அவ்வளவு குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து எத்தனையோ வருஷமா அதை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து பஸ் பாஸ் கொடுத்ததுல ஆரம்பிச்சு, கலைஞர் காலத்துல 90s பஸ் பாஸ் 89ல பஸ் பாஸ் கொடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து, அதற்கடுத்து யூனிஃபார்ம்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சது, செருப்பு கொடுத்தது, நீங்க சொன்ன மாதிரி அதிமுகல இருந்து லேப்டாப் கொடுத்ததாகட்டும், சைக்கிள்ஸ் கொடுத்ததாகட்டும். கல்வியை பரவலாக்க நடத்திருக்கிற முயற்சியை பத்தி பேசுறீங்க. இப்போ வந்து ஹிந்தி புதிய கல்விக் கொள்கையை தாண்டி இன்னொரு அம்சத்துக்கு இதை எடுத்துட்டு போறீங்க. தமிழ்நாட்டில் 5ஆம் வகுப்புலையும் 8வது வகுப்புலையும் நம்ம வந்து யாரையும் ஃபெயில் பண்றது இல்லை. ஆல் பாஸ் 10வது வரையிலும் வடிகட்டுறதே கிடையாது. இப்ப அது கிடையாதுன்னு கேபினெட்டே இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை ஏற்று யூனியன் கேபினெட் வந்து அதுக்கு வந்து முடிவு கட்டிட்டாங்க. இப்ப நீங்க அந்த இடத்துக்கு மொழி பிரச்சனை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிக்கல் வந்து, ஒன்று 3வது மொழியாக ஏன் நீங்க கற்றுக்கொள்ளக்கூடாது, எந்த இந்திய மொழியாவது கற்றுக்கொள்ளுங்க அப்படின்றதுதான் அவங்க கூடிய ஒரு ஆர்குமெண்ட். 2வது இதை வந்து பணத்தோட லிங்க் பண்றாங்க. நிதி ஒதுக்கீடு வேண்டும் என்றால் நீங்கள் இதை கற்றுக்கொள்ளுங்க அப்படின்றாங்க. இதை முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து மிரட்டி நிதியை காரணம் காட்டி மிரட்டி திணிக்கிறாங்க, அந்த கட்டத்துக்கு போறாங்கன்னு சொல்றாரு. இன்னைக்கு அது வந்து பிளாக்மெயில் தான், வேற ஒண்ணுமே இல்ல. டைரக்ட் பிளாக்மெயிலிங். இதே அரசாங்கம் வந்து இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி தமிழ்நாடு அரசு ஏத்துக்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டையும் வச்சாங்க. அதுக்கு வேற யாரும் வேண்டாம். 30/8/2024 இதே தர்மேந்திர பிரதான் வந்து சிஎம்க்கு கடிதம் எழுதியிருக்காரு, எஜுகேஷன் மினிஸ்டருக்கு கடிதம் எழுதியிருக்காரு, தமிழ்நாட்டோட எஜுகேஷன் மினிஸ்டருக்கு. அதிர்ச்சிகரமா இருக்கு நீங்க பண்ணிருக்கிறது, NEP அப்படிங்கறத டோட்டலா டிராப் பண்ணிருக்கீங்க, PM-ஸ்ரீ திட்டத்தை வந்து ஏத்துக்கிறதுக்கு. இதை வந்து எங்களால ஒத்துக்கிற முடியாதுன்னு ஒன்றிய அரசே அதுக்கு பதில் சொல்லியிருக்கு. நம்பர் 1. நம்பர் 2, இது வந்து டைரக்ட் பிளாக்மெயிலிங். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்றிய அரசாங்கத்துக்கு அப்படிங்கிறதுக்கு எங்க இருந்து டைரக்டா வரி அப்படிங்கிறது இருக்கு, பணம் அப்படிங்கிறது இருக்கு. மாநிலங்கள்ல இருந்து வாங்குறது தானே அந்த பணம். என்கிட்ட இருந்து பணத்தை எடுத்து என் மக்களுக்கு வந்து அதை திருப்பி தரமாட்டேன் அப்படின்ட்டு சொல்றது வந்து எவ்வளவு பெரிய ஒரு இது வந்து என்னது, இது வந்து இந்த சில ஏரியாக்கள்ல இருக்கிற ரவுடிகள் வந்து இந்த மாமூல் வசூலிக்கிற மாதிரி வசூலிச்சுன்னா அவனுக்கு திருப்பி தர முடியாது அப்படின்ட்டு சொல்றதுக்கு ஈக்குவல் தானே இது. இது வந்து என்ன ஒரு கடுமையா போறீங்க, ஒரு நிதி பகிர்வை வந்து நீங்க ரொம்ப கடுமையாவும் காட்டமாவும் போறீங்க. பிஸ்கல் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க சார். பிஸ்கல் ஃபெடரலிசம் எங்க போச்சு? ஃபெடரலிசம் எங்க போச்சு? எங்க போய் தேடினாலும் காணோம். இன்னைக்கு எப்படி முடியுமோ எல்லா விதத்திலையும் வந்து மாநிலங்கள்ட்ட இருந்து அதிகாரத்தை பறிக்கிறதுக்கான மொத்தத்துல சமஸ்கிருதம், இந்துத்துவா இந்த மாதிரி விஷயங்களை வந்து எல்லா பக்கமும் திணிக்கிறதுக்கு குலக்கல்வி முறையை கொண்டு வந்து பிள்ளைகளை வந்து ஸ்கூல்ல விட்டு டிராப் அவுட் ஆக வச்சு அவங்களுக்கு வந்து ஒகேஷனல் கோர்ஸ் தள்ளி, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா NTA அவங்களால வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு எக்ஸாம்ஸே எங்கேயுமே நடத்த முடியல. எல்லாத்துலயும் குளறுபடி. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு இருக்கிறது. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா அத்தனை தப்பு அதுல வருது. அவங்க வந்து இன்னும் நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கொண்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. நுழைவுத் தேர்வு அப்படிங்கறதே இருக்கக்கூடாதுன்னு நம்ம பாக்குறோம். ஏன்னா நுழைவுத் தேர்வு அப்படிங்கறதே ஒரு டைரனி. அது வந்து நன்றி சத்யன், நன்றி. தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஏறத்தாழ எல்லா கட்சியும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய நிலையில் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்திய தீர்வோம் என்று ஒன்றிய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள்
சொல்லியிருக்கிறது தொடர்பாக ஒரு கேள்வியை நேயர்கள் முன்னாடி கேட்டிருந்தோம். அதற்கு நேயர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு சர்வாதிகாரமான போக்கு என்று 69% பேரும், அதிகாரத்தில் இருப்பதால் இப்படி பேசுகிறார் என்று 14% பேரும், இந்தியை திணிக்கும் முனைப்பு என்று 15% பேரும், சமாளிக்கலாம் என்ற எண்ணம் என 2% பேர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. நிறைவு பார்வை ஒவ்வொருத்தரும் ஒரு நிமிஷத்துக்குள்ள. திரு பீட்டர் அல்போன்ஸ், நிறைவு பார்வை. அதைத்தான் நான் திரும்ப மீண்டும் நான் சொல்வது ஒன்றிய அரசுக்கோ தர்மேந்திர பிரதானுக்கோ இங்கே இருக்கின்ற பாஜகவுக்கோ தமிழ் மொழி மீதோ தமிழக மாணவர்கள் மீதோ தமிழகத்தில் இருக்கின்ற கல்வி திட்டங்கள் பற்றியோ எந்த விதமான அக்கறையும் இல்லை. அவங்க இந்த கிரேவ் டிக்கர் பாலிசின்னு சொல்லுவாங்க. அதாவது சவப்பெட்டி வெட்டுகிறவனுக்கு சவப்பெட்டியினுடைய அளவை பற்றித்தான் அவனுக்கு கரிசனம் இருக்குமே ஒழிய அவன் மற்ற கோணங்களை பற்றி சிந்திப்பதே இல்லை. ஆகவே தான் இன்னைக்கு என்ன நடக்குன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற சமூக நீதியின்பால், மாநில சுயாட்சியின்பால், அதிகார பங்கீட்டின்பால், எல்லோரையும் உள்ளடக்கிய பொருளாதார நீதியின்பால் ஒன்றிணைந்திருக்கிற இந்த அரசியல் கூட்டணியினுடைய ஏற்பாட்டை சிதைத்து இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசை நிர்மூலமாக்கி இங்கே ஒரு வகுப்புவாத பாசிச மதவெறியை பின்புலமாக கொண்ட ஒரு அரசை ஏற்பாடு செய்ய வேண்டும். அதனுடைய முதல் கட்டமாக முதல் நடவடிக்கையாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். தமிழக மக்களும் தமிழக அரசியல் கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இதை எதிர்க்கவில்லை என்று சொன்னால் விரைவில் இதுவும் பாசிச அரசியலை மேற்கொள்ளுகிற ஒரு மாநிலமாக மாறும். நன்றி. நன்றி திரு ஆசீர்வாதம். அதாவது நம்ம அண்ணன் சொல்லும்போது உத்தரப்பிரதேசத்தை பற்றி சொன்னாங்க. நான் ஒரு வீடியோ அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது நிலைமை அப்படின்னு. கொஞ்சம் தயவுசெய்து அண்ணன் பக்கத்தில் உள்ள திருச்சியில் பார்த்தா ஒரு மரத்தடியில் ஸ்கூல் நடந்துக்கிட்டு இருக்குது. எந்த இடத்துலன்னா திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அதுதான் அவர் தான் அதுக்குரிய சட்டமன்ற உறுப்பினரும் கூட. அடுத்த 2வது பாயிண்ட்டு அவருக்கு ஒன்று சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது மாதிரி நம்ம ஒன் நேஷன் ஒன் லாங்குவேஜை நோக்கி போகிறோம் அப்படின்னு. அதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் அதுக்குரிய ப்ரொவிஷனை வச்சுட்டு போயிருக்குது. எல்லாருக்கும் எல்லா மொழியையும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக அதிகமான மொழியை மக்கள், அதிலும் குறிப்பாக சிறு குழந்தைகள் கற்கும் பொழுது இந்த உலகம் ஒரு காம்படிட்டிவ் உலகமாக இருக்கிறது. அவர்களுடைய வேலை வாய்ப்பு, அவர்களுடைய வசதி, அதை நோக்கி அவர்கள் பயணிக்கும் பொழுது இது கண்டிப்பாக அவர்களுக்கு உதவி செய்யும். மேடம், மத்திய அரசு செய்வது முழுக்க முழுக்க தவறு சார். அது கண்டனத்துக்குரியது. உடனடியாக பிள்ளைகளின் மாணவர்கள் நலன் கருதி அந்த நிதியை விடுவிக்கணும். அடுத்து மாநில அரசு 39 எம்பியை வச்சிருக்கீங்க. வெறும் அரசியல் மட்டும் பார்க்காம இங்க இருக்கிற மாணவர்களுடைய நலன், ஆசிரியர்கள் நலனும் கருத்தில் கொண்டு உடனடியாக அந்த நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் சார். 39 எம்பிக்களும் குரல் கொடுத்து அங்கே ஒவ்வொருவரையும் பார்த்து சந்தித்து இதே தர்மேந்திர பிரதானையும் சந்தித்து வலியுறுத்தி இருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சரும் போய் இதை வலியுறுத்தி இருக்கிறார். எனவே நாம் செய்வதை செய்து கொண்டிருக்கிறோம். செவுடன் காதில் ஊதிய சங்காக அது இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது என்பதைத்தான் நாம் ஒன்றிய அரசை சொல்லுகிறோம். சகோதரர் ஒன்று சொன்னார், திருச்சிராப்பள்ளி பள்ளிக்கூடத்தில் அங்கே வகுப்பறை இடித்து கட்டப்படுகிற நேரத்தில் அங்கே இருந்ததை வைத்துக்கொண்டு அவர் படத்தை எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறார். உண்மை என்னவென்று சொன்னால், பேராசிரியர் அன்பழகனார் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களும் ஏறத்தாழ 500 கோடி ஒதுக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே கல்வி திட்டத்திற்கு நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்பதை மாண்புமிகு அன்பில் மகேஷ் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். இந்த மாதிரியான ஒரு வரி தீவிரவாதத்தை அல்லது ஒன்றிய அரசு மாநில அரசை ஏதோ அடிமைகள் போல பார்க்கிற இந்த எதேச்சதிகார போக்கை திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் எதிர்க்கும். நன்றி. நன்றி. திரு சத்யன், இது 1930 1960 அது வெத்து வேட்டு அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். நமக்கு 51% கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஹையர் எஜுகேஷன்ல இருக்கு. இதே என்இபி அதை 2050 வரணும் 2035 வரணும்னு விதவிதமா கதை சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே எங்களுக்கு இருக்கியா, நாங்க பண்றதை நீங்க எடுத்து பண்ணுங்கன்னு சொல்றோம். அடுத்து இன்னைக்கு ஏஐ யுகம், ஏஐ பவர்ட் ரைட்டிங் அசிஸ்டன்ட் இருக்கு, ரியல் டைம் டிரான்ஸ்லேஷன் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. காதல நான் வச்சிருந்தேன்னா ஆட்டோமேட்டிக்கா வர்றது இருக்கு. ஒரு கால்ல 2 டீம்ஸ் வேலை பார்க்கறப்ப நான் பேசுறது ஆட்டோமேட்டிக்கா அங்க டிரான்ஸ்லேட் ஆகி அவங்களுக்கு அவங்க மொழியில போறதெல்லாம் இருக்கு. அதை விட்டுட்டு நல்ல ஒரு கம்ப்யூட்டர் எஜுகேஷன், ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லி கொடுங்க, பைத்தான் சொல்லி கொடுங்க சார். எதுக்கு சார் ஹிந்தியை சொல்லி கொடுக்குறீங்க? அது மாதிரிதான் நம்ம யோசிக்கணும், சயின்டிபிக்கா பேசணும். இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை கொண்டு வரதை நிறுத்தணும். நன்றி. உங்கள் எல்லோருக்கும் நன்றி. ஒரு விரிவான ஒரு கலந்துரையாடல், உங்கள் எல்லோருடைய கருத்து பகிர்வுக்கு நன்றி. உங்கள் எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.